Okay, Joshua, record. Sir, okay, we'll start with the prayer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறீர். As your word says, Lord, whenever we call unto you, you are near to us. You are near to us. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் மனதிலே காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் எடுத்து போடுவீராக. உடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாய், வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாய், வார்த்தையை நாங்கள் அன்று இருதயத்தில் நிலைநாட்டத்தக்கதாய் வார்த்தை எங்களுக்குள்ளே புறப்பட்டு வரும்படியா நாங்கள் சொல்லி தேங்க்யூ, 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 தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹோர்படேர ஹண்டரோ குடோரிவரே அண்டரகடாரபரா ரெண்டரெம்பாக்கடார் ஹன்ட்ரோடரியாங் ஹண்டரவராண்டரபரோ. குறிப்பாயாண்டவரை எல்லா விதமான சோர்வுகளையும் எடுத்து போடுகிறார். Every fatigue that comes because of things that are happening, comes because of the situations, comes because of the pressure, comes because of every unexpected things that are happening. ஆண்டவரை எல்லா விதமான பிரஷர் அண்ட் சோர்வுகள் எடுத்து போடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய உற்சாகத்தினால் நிரப்புவீராக, புதிய உற்சாகத்தினாலே நிரப்புவீராக, புதிய உற்சாகத்தினாலே நிரப்புவீராக. ரெம்டைர ஹண்டர் ஓகடோர பிரண்டரீரோ ரெகடர ஹண்டரோட ரூம் ராக் அண்ட் டூரபரோ. தேங்க் யூ லார்ட். எங்களோட பேசுவீரா, எங்களோட பேசுவீரா. தேங்க் யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மார்க் 4 அதிகாரம். ஒன்னுல இருந்து வாசிங்க. மார்க் 4 ஒன்னுல இருந்து. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உண்மைகளாகவே சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உண்மையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உண்மைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள்.
அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலன் போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. போதும். சோ இதுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போலாம். அதாவது கிறிஸ்துவுக்குள் வளர்றது இல்லைன்னா தேவனோடு நெருக்கமாகிறது அப்படின்னா என்ன? ஓகே, இன்னும் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா மீனிங் என்ன? ஃபண்டமெண்டல் மீனிங் என்ன? ஓகே, ஏன்னா இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. இப்படி ஒருத்தர் ஒண்ணு நினைக்கிறாங்க, இன்னும் ஆண்டவர் அறியணும் அப்படின்ற போது இன்னும் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணுன்றப்போ அதுக்கு வேற வேற மீனிங்ஸ் இருக்கு. மெயினான அர்த்தம் இன்னும் தேவன் அறியணும், இன்னொரோட நெருங்கி இருக்கணும் அப்படின்றதுக்கு மெயினான அர்த்தம் ஒன்று இருக்குமானா வேதத்தை பொறுத்தவரையிலே அது என்ன அப்படின்னா தேவனுடைய அன்பை இன்னும் அறிந்து கொள்வது, தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது. அண்ட் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்க மாதிரி அதற்கு பெஸ்ட் டூல் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தை தியானிக்கிறதன் மூலமாக அறிந்து கொள்வது தேவன் என் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு. கர்த்தர் இப்ப நான் ஒருத்தர் 40 நாள் உபவாசம் இருந்தேன்னு சொல்றான், 100 நாள் உபவாசம் இருந்தேன்னு சொல்றான். ஓகே, நல்லது. ஆனா நீ 40 நாள் இருந்த பிறகு 100 நாள் இருந்த பிறகு தேவன் உண்மையில் வைத்திருக்கிற அன்பை பிராக்டிக்கலா எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டன்றதான் விஷயம். ஓகே, நான் 40 நாள் இருந்தேன், நான் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் நல்லது. ஆனா அது did it lead you to a place where you have you known God better, understood his love better and started experiencing his love better? Okay, so that is the measure. ஓகே, ஒருத்தன் தேவனோட இருக்கிறேன் அப்படின்னா, தேவனோடு நெருங்கி இருக்காருன்னா தேவ அன்பை எந்த அளவு ருசித்திருக்கிறார் என்பதுதான் கேள்வி. நான் நிறைய சொல்லியிருக்கேன், தேவ அன்பை ருசிக்கிறதுனா நாட் ஜஸ்ட் ஆன் இமோஷனல் லெவல், காட் லவ்ஸ் மீ, நான் அவர் கூட ரொம்ப இதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லே இருக்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது. இட் இஸ் அபவுட் ஹவு இட் ப்ராக்டிகலி அஃபெக்ட் சம்படிஸ் லைஃப். Okay, if somebody says they've known the love of God, it will definitely affect their material and health life. Two areas which will have direct implications. Somebody says I've known the love of God, materially, physically, there will be improvement. If not, then you have to understand the love of God in a better way. Okay, so this is a check that you can keep yourself. ஏன்னா இன்னைக்கு நிறைய விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. நான் இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், இது பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன்னு. At the end of the day, did you hear God speaking to you? Did you hear his voice? Did you hear God speaking his love over you? Have you started growing deep in that love? Have you started to experience results? Okay, தைரியமா ஆண்டவர்கிட்ட போய் பேசலாம். ஆண்டவரே, நான் உங்களுடைய அன்பை இன்னும் அறியணும் அப்படின்னு கேட்கலாம். எப்படி ரிசல்ட் வச்சு கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு இன்னும் இதெல்லாம் அற்புதங்கள் பார்க்கல, இதெல்லாம் அற்புதங்கள் எனக்கு தேவைப்படுகிறது, எனக்கு அவசியமா இருக்கிறது, ஆனா என்னால இன்னும் பார்க்க முடியல. சோ உங்களுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அப்படின்னு தைரியமா கேட்கலாம். இப்படிதான் கேட்கணும். அப்படிதான் யூ மெஷர் இட். ஏன்னா பாருங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது நிறைய பேரை பார்த்திருக்கேன். எல்லாருமே ஊழியம் செய்யறவங்க, உபவாசம் இருக்கிறேன்னு வாங்க, அதுன்னு வாங்க, இதுன்னு வாங்க, நிறைய. எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்தது. இதுல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. இதுல யார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவனுடைய அன்பு அறியணும்னு ஒருத்தர் தேவனோட நெருங்கி இருக்கேன்னு ஒருத்தர் ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு, இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு. இதுல யார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது. அப்போ நானும் ஆரம்ப நாட்கள்ல எனக்கும் பைபிள்லாம் தெரியாதனால நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன்.
I thought it's more about how much the கேக்குதா? Can you hear me? நடுவுல பிரேக் ஆகி ஒரு செகண்ட் பிரேக் ஆகி திருப்பி கேட்குது. இப்ப கேக்குது. கேக்குதுல? ஓகே. ஆ. So நடுவுல ஒரு ம். வார்த்தை மிஸ் ஆச்சு. ஃபைன். ஓகே. ஸோ ஐ யூஸ்ட் டு திங்க் இப்போ வந்து இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, தேவனோட நான் நெருங்கி இருக்கேன் அப்படின்னா அவர் எப்படி அதை சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஆம், வெறும் தண்ணி தான் குடிக்கிறாரு, சாப்பிடாம உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து வெள்ளை சட்டை தான் போடுறாரு. நான் இந்த மாதிரி எல்லா குரூப் கூட இருந்திருக்கிறேன். ஸோ வந்து வெள்ளை சட்டை போடுறாரு ஒருத்தர், போட்டுட்டு அதுதான் தேவனோட நெருங்கி இருக்கேன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் இவங்கலாம் சொல்றோம். ஒருத்தர்லாம் வந்து முடியே ஷார்ட்டா தான் கட் பண்ணியிருப்பாரு. இவ்வளவுதான் முடி இருக்கும். ஏன்னா அது நாங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இப்படி பலவிதமான குரூப்ஸ் நான் வந்து பார்த்திருக்கேன். நானே காலேஜ்ல ரொம்ப நாள் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டதில்ல. ஏன்னா வந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்ததுனால. அ ஸோ இந்த மாரியெல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்களே. ஸோ அப்படின்றப்ப எது கரெக்ட்ன்னு நான் ரொம்ப டிலமால தான் இருந்திருக்கேன். எனக்கும் தெரிஞ்சது இல்ல. அது சில பேர் இந்த மாரி குரூப் என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ கோட் பண்ணி சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அவர் ஒரு ட்ரெஸ் வச்சுக்க சொன்னாரு. நாங்க அதான். இப்படிலாம் செஞ்சு நாங்க ஆண்டவரோட நெருக்கமா இருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கோம். அப்படின்லாம் சொல்லி, இந்த மாரி பலவிதமான குரூப்ஸ் கூட நான் இருந்திருக்கிறேன். அத நம்பியிருக்கேன். இப்படிதான் போல, அப்படிதான் போலன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து கடைசில பாத்தீங்கன்னா, ஆ ம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நானு புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். என்ன புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன்னா, ஆ ஒருத்தன் கர்த்தரோட இருக்கிறேன், கர்த்தரோட நெருங்கி இருக்கிறேன்னு சொன்னான்னா, வாட் எக்ஸ்டென்ட் ஹி நோஸ் தட் காட் வில் ஸ்டாண்ட் ஃபார் ஹிம். அதுதான் மெயின் இண்டிகேட்டர். வாட் கான்ஃபிடன்ஸ் ஹி ஹஸ். சும்மா பேசுறது, பிரசங்கம் பண்றது இல்ல. அந்த மாரி டாபிக்ல பிரசங்கம் பண்றத பத்தி நான் சொல்லல. அது யாருனாலும் பிரசங்கம் பண்ணிடலாம். லைஃப்ல அதை வந்து தைரியமா நின்னு அண்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி என்னைய ஷேக் பண்ணது சில விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் காரணியா போனப்ப தான் எனக்கு ரொம்ப என் லைஃபே ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி. ஏன்னா வந்து ஐ சாw டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்பிள். பொதுவா எனக்கு இந்த சிஎஸ்ஐ மெயின்லைன் சர்ச்சஸ் பத்திலாம் ரொம்ப நெகட்டிவ் வியூ இருந்தது. அங்க இருக்கிறவங்கலாம் எல்லாருமே ஆவியே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஐ saw சம் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரீஸ் ஆஃப் ஃபெய்த். ஆ என் கூட படிச்சு இந்த மாரி வந்து இந்த பெண்டிகாஸ்ட் பேக்ரவுண்ட்ல வந்து நெறைய பேர் ரொம்ப குளோஸ்டா இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா வந்து அவங்க மற்ற எந்த குரூப் கூடயும் மிங்கில் ஆக மாட்டாங்க. நான் வந்து ஐ சிட் வித் கேத்தலிக்ஸ். ஐ ஸ்பீக் வித் கேத்தலிக்ஸ். ஐ ஸ்பீக் வித் எவரிபடி. ஆ ஒரே ஒரு இதுதான் பார்ப்பேன். அவங்களுக்கு உண்மையிலே ஆண்டவர் மேல ஒரு பற்று இருக்கு, ஒரு வாஞ்சை இருக்குன்றவங்களோட ஐ மிங்கிள் அ லாட் வித் ஆல் தீஸ் பீப்பிள் அண்ட் லிசன் டு தெம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ். அவங்க எப்படி ஆண்டவரோட கனெக்ட் பண்றாங்கன்னு. அப்பலாம் எனக்கு அதிர்ச்சியானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில கேத்தலிக்ஸ், சிஎஸ்ஐ பீப்பிள் அந்த மாரிலாம் யாரெல்லாம் நான் ரொம்ப வந்து இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருந்தேனோ, அப்படிப்பட்டவங்க வந்து சில பயங்கரமான டெஸ்டிமோனிஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. அவங்க எப்படி ஆண்டவர நம்பி, எப்படி அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் நெனச்சுட்டு இருந்தேன் இந்த மாரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க போல. நம்ம மட்டும் தான் சியோனுக்கு போறோம்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த லெவல்ல இருந்தேன். அப்போ வந்து இந்த மாரி காரியங்கள்லாம் ப பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து அநேகருடைய வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிக்கும்போது அவங்க சில சொல்லுகிற காரியங்கள், கர்த்தர நம்பி சில காரியங்கள் எப்படி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்தார். எப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள் அவங்க அனுபவித்தாங்க. அந்த மாரிலாம் கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சது சில நேரம் இந்த மாரி நாங்க ஜெபம் பண்றோம் சும்மா உட்கார்ந்திருக்க குரூப்போட, இந்த மாரி குரூப் உண்மையிலேயே ஒரு ரியலா எதையோ வச்சிருக்காங்க. அவங்களோட சரக்கு இருக்குன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ அம் நாட் ஜெனரலைசிங் எனிபடி. பட் ஓவராலா இப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு தான் நான் பைபிள அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள படிக்க ஆரம்பிக்கும்போது, ஒரு காரியம் தட் ஸ்டூட் அவுட். கர்த்தர் கர்த்தர் ஒரு மனிதன் நெருங்குகிறான் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனிதன் நெருங்குகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அவ்வளவுதான். சிம்பிள். தாவீத பார்க்கிறோம். அவன் வந்து ஒரு அ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன். அவன் சொல்றான், சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அது அவன வச்சு தான் அவன் சொல்றான். அவன் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தான். புழுதியிலும் குப்பையிலும் தான் அவனோட வாழ்க்கை இருந்தது. ஆடுகளோடு ஆடு மேய்ச்சுட்டு ஒரு அ ரொம்ப ரொம்ப சாதாரண லைஃப். அவங்க ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாருமே வந்து ஆ நல்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்மில இருக்காங்க. பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. ஆனா இவனுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ஆடு தான் குடுத்துருக்காங்க போல. அதுவும் வந்து அவங்க அந்த பிரதர் சொல்றத வச்சு பார்க்கிறோம். வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகளே. அதுவும் வனாந்திரத்துல. காட்டுல அனுப்பி விட்டுருக்காங்க. காட்டுல அனுப்பி விட்டு உட்கார்ந்திருக்கான். ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்திருக்கான். அப்படி உட்கார்ந்து இருந்தவன், அந்த இடத்துல இருந்தவன், கர்த்தர் உண்மையை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அறிந்து கொள்ள அவரோடு நெருக்கம் வர வர என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்குது.
பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனை வந்துச்சு. அது இஸ் நாட் த இண்டிகேட்டர். ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதா வரலையான்றத வச்சே கண்டுபிடிக்க முடியாது. அது தப்பான இண்டிகேட்டர். பட் வந்து கர்த்தர் அவனோட இருக்கிறார். அவனை பத்தி சொல்றாங்க. அவன் வந்து கர்த்தர் அவனோட இருக்கிறார். அப்பனா கர்த்தரோட இருக்கிறதுல இருக்கான். அதுக்கு முன்னாடி 2, 3 விஷயம் சொல்லுவாங்க. தாவீது பத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா. அவன பத்தி சொல்லுவாங்க. அவன் செய்கையில் வல்லவனா இருக்கான். அவன் வந்து ஞானத்தோட இருக்கிறான். அவன் வந்து காரிய சமர்த்தனா இருக்கிறான். அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வரும். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அப்படின்னு சவுலுடைய அதிபதிகள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சவுலுடைய மினிஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க தாவீத பத்தி சவுல்ட்ட. அப்படி பார்க்கிறோம். ஏன்? கர்த்தரோடு நெருங்கி இருந்தான். மோசே ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி ஓடி போயிட்டான் ஊரை விட்டு. ஓடி போய் மீதியான் தேசத்துல உட்கார்ந்திருக்கான். ஆனா கர்த்தரோடு நெருங்குறான். ஆண்டவர் சொல்றாரு, பார் இதோ நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டுல மட்டும் தான் அப்படி இருக்கா? புதிய ஏற்பாட்டுலயும் இருக்கு. அப்போஸ்தலர்கள் அவங்க சாதாரணமா தான் இருக்காங்க. அவங்க வந்து பெரிய பதவியில எல்லாம் இல்ல. ராஜா, மந்திரின்லாம் கிடையாது. ஆனா அவர்களை குறித்து பயம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுது. எல்லாருக்கும் அவங்களை குறித்து பயம் இருந்தது. நிலங்களையும் சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்து வைத்தார்கள். அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. they just know God, they are connected with God. ஓகே. சோ இப்படிதான் த்ரூ அவுட் வந்து இத நம்ம பார்க்க முடியாது. இந்த ப்ராப்ளமே இல்லன்னு கிடையாது. ப்ராப்ளம் வரலாம். பட் வந்து there will be definitely uptick in their life. That's how you really know you are connecting with God. சோ நெறைய பேர் இன்னைக்கு பாருங்க அவங்க சொல்றாங்க நாங்க அது பண்றோம், இது பண்றோம், ஜெபம் பண்றோம் அப்படின்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர் யூ ஹியரிங் God? Is God talking to you? நீங்க வேணா நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஆர் யூ ஹியரிங் God? தேவன் பேசுறது கேக்குறீங்களா? கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா? அது நடக்குதா? என்ன பேசுறாரு உங்ககிட்ட? அடுத்த கேள்வி. எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? அடுத்தது. ஓகே. சோ இஃப் யூ ஆர் இந்த இதுவே நடக்கலன்னு வைங்களேன், கர்த்தர் பேசுறதே கேட்கல, அதுவே இல்லனா we are practically wasting our time. You should understand that. You may say a lot of things. நான் இது பண்றேன், அது பண்றேன், இதை மெடிடேட் பண்றேன், அதை மெடிடேட் பண்றேன். That's all fine. Is God talking to you? Are you hearing his voice? And கர்த்தர் சத்தத்தை கேட்கலனா உங்களுக்குள்ள கதி கலங்கணும். அடி கலங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வயிறு கலங்குன்னு. அது மாதிரி ஃபீலிங் வரணும். வந்தாதான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இல்லனா யாரோ தப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். You should get desperate. You cannot have a substitute. கர்த்தர் பேசுற கேட்கல. ஆனா பரவாயில்ல. இந்த பிரதர் கூட ஒரு 1 ஹவர் பேசினா நல்லா இருக்கு. இந்த சிஸ்டர் கூட பேசுறேன். இந்த எங்க சபையில ஒரு குழு வச்சிருக்காங்க. குழுவா உட்கார்ந்து நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். வேஸ்ட். ஓகே. ஓகே. குழுவா உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தர்கிட்ட பேசுறாரா? அப்படி நடக்குதா? நடந்து பக்தி விருத்தி உண்டாகுதா? அப்படின்னா என்ன? பக்தி விருத்தினா என்ன? பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தேடணும். இன்னும் அவர் சத்தத்தை கேட்கணும். நீங்க இன்னும் கேட்கணும். உங்களுக்குள்ள வாஞ்சை வரணும். அதுதான் பக்தி விருத்தி. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டிசப்ஷன் போயிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இது அக்ராஸ் டீச்சிங்க்கு நடக்குது. கிரேஸ் கேம்ப், ஃபெய்த் கேம்ப் எல்லா கேம்ப்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது ஒரு பாபிலோனியன் சீடு வந்து சபைக்குள்ள போட்டு போயிட்டான் பிசாசு. சோ திஸ் கிறிஸ்டியன் சர்ச் cannot function without vertical hearing. Okay, it's impossible to function. சோ அவன் பிசாசு அதை தூக்கி விட்டான். தூக்கி விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது சப்ஸ்டிடியூட் நிறைய வச்சிருக்காங்க. பாதி சபைகள் நடக்கிற ஜெப கூட்டங்கள், புதன்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், பாட்லக் லஞ்ச் இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. அதை பத்தி யோசிச்சா டென்ஷன் ஆகுது. அதுக்கு பதில் இப்படி உட்கார்ந்து பேசி கொஞ்சம் ஏதாவது பண்ணி ஒரு கம்யூனிட்டியா சுத்திக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படி ஆயிருச்சு. எல்லாரும் அந்த இன்டென்ஷன்ல பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் தட்ஸ் ஹவ் இட்ஸ் பிகமிங். இட்ஸ் a danger. So if you are not, அதாவது கர்த்தர் சத்தம் உங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா நீங்க பயந்து போய் அழணும்னு நான் சொல்லல. கர்த்தர் சத்தத்தை கேட்கறதுக்கு சாமுவேல் மாதிரி கர்த்தாவே பேச சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். I want to hear your voice-ன்னு உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை அதிகரிக்கணுமே தவிர, கர்த்தர் சத்தம் எனக்கும் கேட்கல உங்களுக்கும் கேட்கலையா, பரவாயில்ல நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கை கொடு அப்படியே இருப்போம் அப்படின்ற இடத்துக்கு போயிடக்கூடாது. நீங்க பதறு, அழுது கூப்பாடு போடுங்க நான் சொல்ல வரல. நான் சொல்றது கரெக்டா கம்யூனிகேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் திரும்ப சொல்றேன். ஓகே. நீங்க கூப்பாடு போட்டு அழுது புலம்பி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் என்னைய கர்த்தர் கைவிட்டாரு அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் அண்ட் ஹியர் மோர், லிசன் மோர் சோ தட் யூ கேன் ஹியர் கரெக்ட்லி. அதுக்காக ஜெபிக்கணும். அந்த வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா எதையுமே வச்சிடாதீங்க. ஒரு மெசேஜ் வச்சிடாதீங்க. ஓகே. இப்போ வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் சில செய்திகள், சில காரியங்கள் மூலமா கர்த்தர் சத்தத்தை நீங்க கேட்கறதுக்கு ஒரு ஏது உண்டாகும். ஒரு சம்டைம்ஸ் சிலருடைய அனாயிண்டட் சர்மன்ஸ் ஐ ஹியர். ஏன்னா அது கேட்டுட்டு இருக்கும் போதே the channels open up for me. I start hearing God in a better way. I agree. அந்த மாதிரி இருந்தா கேட்கறது பத்தி தப்பு இல்ல.
ஆனா இதுக்கு பதிலா சரி ஆண்டவர் சத்தம் நம்ம கேட்கல, அதுக்கு பதிலா ஒரு மெசேஜை போட்டு கேட்போமே, நோ டோன்ட் கோ தேர். ஒரு சட்டில் டிசப்ஷன் இது. நிறைய பேர் இதுல இருக்காங்க. நான் சொல்றது விளங்குதா? ரொம்ப முக்கியமானது இது. ஓகே. சோ வந்து நான் சொல்றேன்ல, இப்ப நீங்க இந்த ஜூம் மீட்டிங் வர்றீங்க. நீங்க இல்லன்னா இத யூடியூப்ல பாக்குறீங்க. நிறைய பேர் சொல்றீங்க நான் வாரம் கரெக்ட்டா பாத்துறேன்னு. வியூ கூட ஒரு 300 to 400 வியூ வருது. அப்ப கொஞ்சம் பேர் ரெகுலரா பாக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நானும். ஓகேயா? சரி பாக்குறீங்க. இது பாக்குறதே வந்து எப்படி பார்க்க வரணும்? இந்த ஜூம் கால் வரும்போது எப்படி பார்க்க வரணும்? அப்படின்னா, ஆண்டவரே நான் அந்த மாதிரி கால் போறேன். போகும்போது என்ட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு வரணும் நீங்க. இதையும் சப்ஸ்டிட்யூட்டா வச்சுக்க கூடாது. சரி ஆண்டவர் பேச கேட்கல, பிரதர் பேசுறதா கேக்குது போதும் அப்படின்னு நினைச்சிட கூடாது. அது ஏன்னா அது உங்களே நீங்க ஏமாத்திக்கிற மாதிரி. புரியுதா? அ தயவு செய்து இந்த விஷயத்துல சர்ச்ச நோக்கி பாத்துறாதீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பாத்துறாதீங்க. பார்த்தா ஏமாந்துருவீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி சாட்டிஸ்ஃபைடா உட்கார்ந்திருக்காங்க. ஓகே. பட் இஃப் யூ வாண்ட் டு ரியலி கோ லாங் அண்ட் யூ வாண்ட் டு கோ டீப் அண்ட் யூ வாண்ட் டு see solid results, start hearing the voice of God. Start praying for that. ஏன்னா அத கேட்கும்போது தான் கர்த்தருடைய அன்பை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய பலன். கர்த்தர் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார். உங்க மேல எவ்வளவு அவரு இன்ஃபாக்ட் பாரபட்சமா இருக்காரு உங்களுக்காக. ஹவ் மச் இஸ் பயஸ்ட் டுவர்ட்ஸ் யூ. ஓகே. இதெல்லாம் நீங்க தெரிய தான் உங்களுக்கு ஸ்ட்ரெங்த். தி ஃபேவர் ஆஃப் காட் இஸ் நதிங் பட் காட்ஸ் பயஸ் டுவர்ட்ஸ் யூ. ஓகே. அத வந்து ஒரு கான்செப்ட்டா நீங்க லேர்ன் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஹியர் ஃப்ரம் காட். கான்செப்ட்டா லேர்ன் பண்றது நல்லது. அது தேவை. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. ஃபேவர்னு ஒண்ணு இருக்கு. காட்ஸ் பயஸ் டுவர்ட்ஸ் மீ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதை நீங்க கர்த்தரே பேசி வந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பது, அது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது மிக மிக அவசியமா இருக்குது. இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமே வந்தது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா வந்தது அப்படின்னு போட்டிருக்கல. இது இந்த கிருபை அப்படின்றது ஒண்ணு. 2வது என்ன வருது? சத்தியம்னு வருது. இத நான் ஏற்கனவே ஒரு நாள் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப சொல்றேன். சத்தியம்ன்றது இட்ஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஓகே. ஏன்னா சத்தியம்ன்றது ட்ரூத்ஃபுல்னஸ் அந்த வேர்ட்ல இருந்து வருது. காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த வசனம் வந்து ஐ திங்க் மீகால வருமா? மீகால கடைசி வசனம். கிருபையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான் மீகா. அப்படிதான் முடியுது மீகா. அது அந்த மீகால சொன்ன கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா தான் வந்துச்சுன்றது தான் யோவான் சொல்றாரு. சோ மீகா யார பத்தி தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அது இயேசு தான் அப்படின்றது தான் யோவான் 1 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது அப்படின்றத சொல்றாரு. சோ அந்த சத்தியம்னு அங்க வந்திருக்க ரூட் வேர்ட் பாத்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்ற வேர்ட். ஓகே. இத வந்து பிலாத்து வந்து கேக்குறான். இயேசு சொல்றாரு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அப்ப பிலாத்து கேக்குறான் சத்தியமாவது என்னன்னு கேக்குறான். ஆனா அவர் எதுவுமே பதில் சொல்லல. ஓகே. சோ தி ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தியம். தி ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் காட் அப்படின்றது இதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பை கான்செப்ட். ஹியரிங் எ கான்செப்ட். கர்த்தர் உண்மை உள்ளவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சத்தியம் நிலை உண்மை உள்ளவர் தான். கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர்ன்றதை எப்படி நீங்க அறிந்து கொள்றது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நீங்கள் அனுபவித்தால் தானே அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையில அதை பாக்குறீங்க. அப்படி இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்குது. அது வெளிச்சமாய் மாறுகிறது. அது ஒரு ரெவலேஷனா மாறுது. அது மாறின பிறகு அந்த வார்த்தை ஏன் வேர்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா வேர்ட் வில் ஆல்வேஸ் புஷ் யூ டுவர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்சிங் தட். கர்த்தருடைய வார்த்தை பேஸ்டா நீங்க இருக்கீங்கன்றதுக்கு அடையாளமே என்னன்னா அதை நீங்கள் அனுபவிக்க சொல்லி உங்களை உந்தி தள்ளிட்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வந்து அனுபவங்களை நோக்கி உங்களை தள்ளும். சோ அப்ப கர்த்தருடைய உண்மையை நீங்க கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கும்போது அது உங்களை எங்க புஷ் பண்ண ஆரம்பிக்கும்னா ஜெபம் பண்ணு. எதுக்கு ஜெபம் பண்ணு? கர்த்தாவே உடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். Lord, I want to experience your faithfulness. And இது எப்படிப்பட்ட உண்மை? உடன்படிக்கையின் உண்மை. Okay, it's covenantal faithfulness. And because of the blood of Jesus and because we've accepted that blood, this faithfulness is working. Not because of anything else. Not because நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கோம். நம்ம மேல எந்த தப்புமே இல்ல. அதனால கர்த்தருடைய உண்மை ஒர்க் ஆகும். அப்படி கிடையாது. கர்த்தருடைய உண்மை வந்து அததான் யோவான் எழுதுறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கும்போதும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Okay, that faithfulness of God. So the faithfulness of God is something which we have to experience. Okay. So how do you experience it? By asking for it. Asking for that experience. ஆண்டவரே, உம்முடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தங்கள் நிஜமாகிறத நான் பார்க்க விரும்புறேன் என் வாழ்க்கையில. அதுதான் ஜெபம். அப்படித்தானே கர்த்தர் உண்மையை நான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஓகே, அப்படின்னா என்ன? இன்றைக்கு நான் சந்திக்கிற சவால்கள், இன்னைக்கு நான் சந்திக்கிற எதிரிகள், பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ளாது. நான் இவைகளை மேற்கொள்வேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அது இந்த விஷயத்துல இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து உம்முடைய உண்மையை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புறேன். இந்த ஏரியால உம்முடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புறேன். ஹீலிங் அவர் என்ன சொல்லியிருக்காரு? நானும் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஓகே, எப்படி அனுபவிப்பது? கர்த்தரை பரிகாரியாய் நான் அனுபவிக்கும் போது அந்த உண்மையை நான் அனுபவிக்கிறேன். ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். சோ பிலாத்து அதனால சத்தியமாவது என்னன்னு கேட்டா, அவருக்கு ஏன் ஆன்சரே பண்ணலன்னா, அவனுக்கு ஆண்டவருடைய தயவும் தேவையில்லை, இரக்கமும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட லெவல்ல அவன் இருக்கான். அவனுக்கு அது புரியவும் இல்லை. அவனுக்கு அவர் விளக்கம் கொடுக்க தேவையும் இல்லை, அவசியம் இல்லை, கொடுக்கவும் மாட்டார். அவரே சொல்லுவாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்படின்னா யாரெல்லாம் இந்த தேவனுடைய உண்மையை விரும்புகிறார்களோ, தேவனுடைய உண்மையை அனுபவிக்க வேண்டும் என்று அவங்க வாஞ்சிக்கிறாங்களோ, அவங்க என் சத்தத்தை கேட்பாங்க. That is why this is the truth. Across religion or caste or anything, if somebody really calls unto God and says, God, I really need your help, come and help me, it's possible and quite likely that they'll encounter Jesus. Because அவரு அதுக்கு தான் உட்கார்ந்திருக்காரு. புரியுதா? நான் ரொம்ப நினைப்பது உண்டு. அதாவது இந்த RSS இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்தியா பூரா கன்வெர்ட் ஆயிரும்னு. நானே ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசலாம்னு இருக்கேன். முடிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. அப்படிலாம் ஆகாதுன்னு நான் சொல்லப் போறேன். ஏன்னா எல்லாரும் ஆண்டவரோட உதவி வேணும்னு தேடுறதெல்லாம் கிடையாது. அப்படி தேடுறவன் தான் ரட்சிக்கப்படுவான். தேடாதவன் எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான். அடிச்சு சொல்றேன், எவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். நீங்க இவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க லிஸ்ட் யாரா வச்சிருக்கலாம். சும்மா பேரை மாத்தி ஞானஸ்நானம் எடுத்துட்டானா அவன் ரட்சிக்கப்பட்டவனா? அதெல்லாம் கிடையாது. Anybody who calls on the name of the Lord will be saved. யாரெல்லாம் அவரை நோக்கி உதவிக்குன்னு கூப்பிடுறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். And see, not everybody who's seeking the spiritual things are actually seeking God. Lot of people want some kind of intellectual or ஒரு மாதிரியான emotional enlightenment. அவங்க எல்லாருமே they are seeking God னு சொல்ல முடியாது. அவங்க they may be into lot of religious activities. They are not seeking God. Who is seeking God அப்படின்னா anybody who is looking for God's faithfulness in his life. கடவுளே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் முன்னேற விரும்புறேன், எனக்கு ஏதாவது உதவி வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்களோட உதவி வேணும், என்னால முடியலன்னு எவன்லாம் கையை தூக்குறானோ அவன் தான் யாக்கோபின் சந்ததி, அவன் தான் கிறிஸ்துவின் சந்ததி, அவன் தான் அங்க வருவான். அவன்கிட்ட அவன் கிறிஸ்துவண்டைக்கு நிச்சயம் வந்துருவான். அப்படிப்பட்ட குரூப் இப்ப இந்தியால எல்லாருமா அப்படி வர்றாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் செல்ஃப் சஃபிஷியன்சில இருக்காங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி they want to search, they need some kind of knowledge, some kind of enlightenment. அவ்வளவுதான். They are not looking for God. ஓகே. சோ ஆகவே நாம் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே, உங்களுடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். உங்களுடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். இது எப்படி நம்முடைய ஒரு ஒன்ஸ் வார்த்தை உங்களுக்கு சில காரியங்களை விளக்கி உங்களுக்குள்ள அதை ஆணித்தரமா இறக்கிருச்சுன்னா அது உங்களுக்கு ஜெபமாய் மாறிவிடும். அது ஜெபமாய் மாறிவிடும்னா அது உங்களை விட்டு எடுபடாத ஒரு ஜெபமா மாறிடும். 2 நாள் ஜெபம் பண்ணி நிறுத்தலாம் மாட்டீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி தொடர்ந்து எதை குறித்து நீங்கள் கேட்கிறீர்களோ, எதுல நிற்கிறீர்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். சோ அதனால பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்சிங் த ஃபெய்த்ஃபுல்னஸ் அதுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. You have to ask for it. You have to ask and say and pray, Lord, I want to experience your faithfulness. உங்களுடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். இந்த இப்போ நம்ம மே மாசம் வந்திருக்கு, முதல் நாள் வந்திருக்கு. இந்த மாசம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, உங்களுடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். I want to experience your faithfulness concerning the promises that you've given. நீர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்த உண்மையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்பது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். ஜெபமாய் மாறட்டும். இப்ப இந்த பிளட் மெடிடேஷன்லாம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிசாசு சொல்லுவான், அப்படிலாம் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு, அப்படி ஒரு கான்செப்டே இல்லைன்னு, ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட்லாம் ஒண்ணும் கிடையாது, லைஃபை பாரு, அப்படிலாம் ஒண்ணு இருந்திருந்தா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். இவ்வளவு மோசமா நீ இருக்கணும் தேவையில்லையே, ஏன் இவ்வளவு மோசமா இருக்க, ஏன் மோசமா இருக்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அது இந்த வாய்ஸஸ் கட் டவுன் பண்ணி விட்டுரும். எல்லா தேவையில்லாத வாய்ஸையும் கட் டவுன் பண்ணி யூ வில் ஹியர் ஒன்லி காட். ஸோ தட் யூ ஆர் ஆண்டவர் சொல்வாரு உங்களை பார்த்து, if you are praying for faithfulness, God will be looking at you telling you are asking for the right thing. Please ask. இந்த உண்மையை கேளு.
அனுபவிக்க விரும்புறேன்னு கேளு, உங்களுடைய உண்மையை நான் அனுபவிக்க விரும்புற ஆண்டவரேன்னு கேளு, நான் கொடுப்பேன் இன்னொன்னு ஆண்டவர் சொல்லு. இன்னும் அதிகமாய் அவர் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார். சரி, இப்ப நம்ம படிச்ச பகுதிக்கு வந்துருவோம். நான் பேசணும்னு நினைக்கல, பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தது சொல்லணும்னு சொல்லிட்டு. அதனால நான் சொல்றேன். மேபி காட் somebody needs it. I believe God spoke to them. ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் வசனம், அத விதை கூப்பிட்டு இயேசு இந்த உவமையிலே பேசுகிறார். அவர் சொல்றாரு, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது ஒரு சில விதை வழி அருகே விழுந்தது, அது ஆகாயத்து பறவைகள் எடுத்து போயிடுச்சு. அப்புறம் சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. அப்புறம் கற்பாறையான இடத்துல விழுந்தது. 2மே வளர முடியாம போயிடுச்சு. வேற வேற ரீசன்னால. ஒண்ணுல முள்ளு நெருக்கி போட்டுருச்சு. இன்னொன்னுல கற்பாறையா இருந்தனால வேர் கொள்ள முடியாம அது ட்ரை அவுட் ஆகி முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30ம் நல்லா வளர்ந்து 30, 60, 100மான பலனை கொடுத்தது. இந்த ஊமை எதை பத்தி அவர் பேசுறாரு? இமிடியேட் கான்டெக்ஸ்ட சொல்லிடுறேன். அப்புறம் நம்முடைய கான்டெக்ஸ்ட் பேசுறேன். இமிடியேட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊமை எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்ப அவர்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வருகிற, விதையை கொண்டு வருகிற அந்த விதைக்கிறவன் மாதிரி. ஓகே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு இயேசு வருகிறார். அவர் இதை விதைக்கிறார். விதைக்கும் போது என்னன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்றது நான் விளக்கியிருக்கேன். பைபிள்ல இருந்து, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம விளக்கி பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, தேவன் ஒரு ராஜ்யத்தை கண்டிப்பா ஸ்தாபிக்க போறாரு அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே நம்பினாங்க. குறிப்பா இயேசு காலத்துல இருந்த எல்லா ஜனங்களும் அதை நம்பினாங்க. ஆனா எப்படிப்பட்ட ராஜ்யம் என்பதெல்லாம் இயேசு பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருந்தது. அவர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தாங்கன்னா, இது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, இது தாவீதின் ராஜ்யம். திரும்ப எருசலேம்ல தாவீது மாதிரி இன்னொரு ஆள் வரப்போறாரு, அவ்வளவுதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்த விரும்புறாரு. அவர் என்ன சொல்றாரு? இது அப்படிப்பட்ட ராஜ்யம் இல்ல. இயேசு கிறிஸ்துனா நான் அவரை மட்டும் சொல்ல, அவரும் சுவிசேஷத்தை நான் படிக்கும்போது, நிருபங்களை படிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது நம்ம அந்த ஹோல் பிக்சர் நமக்கு புரிய வருது. எப்படிப்பட்ட ராஜ்யத்தை இயேசு ஸ்தாபிக்க வந்தாருன்னு. இது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, இது ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யம். அப்பனா சர்வ பூமியும் ஆளக்கூடியது. எப்படி பாபிலோன் சர்வ பூமியும் ஆளுகிறதோ, அதே மாதிரி அது, ஏன்னா பாபிலோன் எங்கேயுமே ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்கிற பாபிலோன் அது பாபிலோனே கிடையாது. அந்த காலம் தான் பாபிலோன் இருந்தது. இப்ப பாபிலோன்றது இல்ல. அது இல்ல. ஆனா இட்ஸ் a spiritual kingdom that rules over the nations of the earth. So அது அப்படி அது 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 பிசாசினால் உருவாக்கப்பட்டது. பிசாசுக்கும் ஆதாமுக்கும் பிறந்ததுதான் பாபிலோன் நான் சொல்லுவேன். ஓகே, சோ அவங்க அந்த ராங் யூனியன், man got connected with the devil, and as a result of that the Babylonian kingdom came into existence. This invisible superior kingdom that rules over different domains of the world it was supposed to be Adam's property. பட் ஆடம் அதை சொதப்பிட்டாரு. சொதப்பினனால பிரச்சனை. இப்போ இயேசு அதை மீட்டு எடுத்துட்டு அதனாலதான் புதிய எருசலேம் வருது. எருசலேம் பூமியில இருக்குது, இந்த எருசலேம். ஆனா புதிய எருசலேம்ன்றது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கு. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறதுனால அது இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் என்ற பரப்பை, நிலப்பரப்பை மட்டும் ஆளுகிற ராஜ்யம் இல்ல, முழு உலகத்தையும் ஆளுகிற ராஜ்யம். சோ எல்லாரும் இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்காக எதிர்பார்த்துட்டு ஒரு ராஜ்யத்து, தாவீதோட ராஜ்யம் வரும்னு. இப்ப இயேசு சொல்றாரு, நான் தான் அந்த ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். அந்த ராஜ்யம் இப்ப ராஜ்யம் வரப்போகுதுன்னு அந்த அர்த்தத்துல சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசு சொன்னது சீக்கிரம் வருகை வரப்போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொன்னோட அர்த்தம் என்னன்னா, தானியேல் சொன்னார்ல, தீர்க்கதரிசி ராஜ்யம்னு, தேவன் ஒரு ராஜ்யத்தை இந்த காலத்தை ஏற்படுத்துவாருன்னு. அந்த ராஜ்யம் இப்ப வந்துருச்சு, நான் தான் ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கேன், நான் தான் அந்த ராஜான்றத அவர் பிரசங்கம் பண்றாரு. ஓகே, இயேசு கிறிஸ்து அதை பிரசங்கம் பண்றாரு. அப்ப இதுதான் ராஜ்யத்தின் வசனம். அவர் பிரசங்கம் பண்ணது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணது. தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்தாதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படின்றத அவர் பேசின செய்தி. அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்றாரு. இது 4 பேர் இமிடியேட் கான்டெக்ஸ்ட் யூதர்களை பத்தி தான் சொல்றாரு. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள்னா சில பேர் அந்த மெசேஜ் சுத்தமாவே கேட்கல, உள்ளேயே அவங்களுக்குள்ள போல. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டே தான் இருந்தாரு, தெருவா பிரசங்கம் பண்ணாரு, கிராமங்கள்ல பண்ணாரு, ஊரா பண்ணாரு. ஆனா நிறைய பேருக்குலாம் செய்தியே போல. அது ஒரு கேட்டகரி. மற்ற இந்த 2 இதையும் சேர்த்து வச்சு சொல்லிடுறேன். கற்பாறை நிலத்தை விழுந்தவங்க, முள்ளுள்ள நிலத்தை விழுந்தவங்க. இவங்க 2 பேருமே எப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட இருந்த இன்னொரு கேங், அந்த டைம்ல இருந்த கேங். அற்புத அடையாளங்கள் கொஞ்சம் பார்த்தாங்க, ஏன் சோறு கூட சாப்பிட்டாங்க. ஆனாலும் அவரோட நிற்கவில்லை. ஏன்னா பல காரணங்கள். ஒரு சில, அவர் சொன்ன மாதிரி, ஒருத்தர் ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலையில போயிருக்கலாம். இன்னொருத்தர் உபத்திரவத்து நிமித்தமா போயிருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்னால. இது அப்ப மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பும் ஆதி திருச்சபை நாட்களில் இந்த ப்ராப்ளம் இருந்தது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டார்கள் சில பேர், சில காரியங்கள் கூட அனுபவித்தார்கள். எப்படி அந்த இலை முளைச்சு வந்துச்சு, செடி வளர்ந்துச்சு, ஆனா முள்ளு நெருக்கி போட்டுருச்சு. இப்ப இங்க கற்பாறையில விழுந்தது வேர் கொள்ள முடியல. செடி ஏதோ வளர்ந்துருக்கு, ஆனா வேர் ரொம்ப டீப்பா போக முடியாதனால இதாயிடுச்சு. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஏதோ சில காரியங்களை அனுபவித்திருக்கிறார்கள், ராஜ்யத்திலிருந்து பெற்று இருக்கிறார்கள்.
இயேசு காலத்தே அது நடந்தது, அப்போஸ்தலர் காலத்தே நடந்தது. ஆனால் பிரச்சனை தான் பின்வாங்கி போயிட்டான். இப்ப எபிரேயர் நிருபம்லாம் அதுக்கு தான் எழுதினாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேர் பின்வாங்கி மறுபடியும் ஜுடாயிசம் போக பார்த்தாங்க. ஏன்னா உபத்திரவம் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி சரியா. சோ அப்புறம் சொல்றாரு, இல்ல ஒரு சில பேர் மட்டும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்புறம் மேல் வீட்டறையில் இருந்தவர்கள், அப்புறம் குறிப்பா பேதுரு, பவுல் இவங்க ஊழியத்தின் மூலமாக இயேசு ஏற்றுக்கொண்டவங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த கேட்டகரியில வராங்க. சோ இதுதான் இயேசு சொல்றாரு, இதுதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு அதனாலதான் டிசைபிள்ஸ் கேட்கிறாரு, இதுவே உங்களுக்கு புரியலாம், வேற எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இவங்க தான் பழைய ஏற்பாடு படிச்சிருப்பாங்க, அதனால இப்ப நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும்னு எதிர்பார்க்கிறாரு. அவங்களுக்கு புரியல. சரியா? இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் நிறைய பேருக்கு புரியல. அதனால பிரச்சனை. சோ அதனால வந்து அதான் சொல்றாரு, இதவே நீங்க புரிஞ்சுக்கலாம், மற்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? கேட்கிறாரு. சரி. சோ இப்ப வந்து அவங்க கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். என்ன கான்டெக்ஸ்ட் இந்த பேரபிள் வந்து இயேசு பிரசங்கம் பண்ணாரு. அன்னைக்கு சொன்னாருன்றத நான் சொல்லிட்டேன். ஆனா இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடியால் இதோடைய கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஈவன் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இட் வில் வொர்க் பவர்ஃபுல்லி. ஓகே. சோ இப்ப நான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்லாம் போல. இன்னைக்கு நம்முடைய கான்டெக்ஸ்ட்க்கு வரேன். இந்த தேவ ராஜ்யத்தை பத்தி பார்க்கும்போது, இன்றைக்கு இருக்கிற சபை இருக்கிற சூழ்நிலைக்கு, இன்றைக்கு காரியங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, என்ன அர்த்தத்தில் இது வருகிறது இதுதான் பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களையும் காதுகளையும் திறந்துடுவாராக. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஓகே. ரட்சிக்கப்பட்ட பின்பு ராஜ்யத்தின் வசனத்தை நம்ம கேட்கிறோம். நீங்க இல்லங்க நான் முன்னாடியே கேட்டேன். நீங்க முன்னாடி கேட்டது ராஜ்யத்தின் வசனம் கிடையாது. அன்லெஸ் ஒருவேளை நீங்க கரெக்ட்டா கேட்டிருந்தீங்கன்னா ஓகே. ஏன்னா இஃப் யூ ஹர்ட் சம்திங் லைக் இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுவை ஏற்றுக்கொண்டனா உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்குவார். நித்திய ஜீவன் உனக்கு தருவார். பரலோக வாழ்வை தருவார். அப்படின்னு மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கல. நீங்க வேற ஏதோ ஒரு சுவிசேஷத்தை கேட்டு. ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் ராஜ்யத்தை பத்தி எப்பயுமே பேசும். நீங்க அன்னைக்கு கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, யாரோ ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு அவரு ரொம்ப நல்லா இது பண்றாரு. கிங்டம் மைண்டடா இருக்காரு. கிங்டம் மைண்டடா இருக்காருன்னு. நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்டா உங்களுக்கு கிங்டமே என்னன்னு புரியல. இதுல எப்படி கிங்டம் மைண்டடா இருப்பீங்க? இப்ப கிங்டம் மைண்டட்னா என்ன தெரியுமா? யாரா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சர்ச் பிளான் பண்றாரு. ஏதோ ஊழியம் செய்றாரு. அப்படின்னா அவர் என்னவா இருக்காரு? கிங்டம் மைண்டடா இருக்காரு. கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அவர் கிங்டம் மைண்டடா தான் இருக்காரு. ஆனா அது மட்டும் தான் கிங்டம் மைண்டட்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா கிங்டம்ல சோல் வின்னிங் இருக்கா? இருக்கு. டெஃபினிட்டா இருக்கு. மறுக்கவே முடியாது. 100% இருக்கு. ஆனா சோல் வின்னிங் மட்டும் தான் கிங்டம். நீங்க சொல்ற எல்லாமே சோல் வின்னிங்கோட கனெக்ட் ஆக்கலாம். அது ராஜ்யம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ராஜ்யத்த பத்தி புரியலன்னு அர்த்தம். ஓகே. ஊழியங்களில் பல வகை இருக்கிறது. ஒருத்தனர் ஆத்தும ஆதாயம் பண்ணும்படி அழைச்சிருக்காரு. சரியா? நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆதி திருச்சபை நாட்கள்ல சபை ஸ்ட்ரென்த் வந்து ஆரம்பிக்கும்போது 0 இல்ல அந்த கோர் பீப்பிளோட 120 பேர் இருக்காங்க. 120 தான் இனிஷியல் ஸ்ட்ரென்த் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு பேர் தான் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி கேட்டு அங்க வந்து உட்கார்ந்தவங்க. சோ 120 பேர் தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சது 120ல இருந்து சோல் வின்னிங் வந்து ஃபாஸ்டா டிராஸ்டிக்கா நடக்க ஆரம்பிக்குது. So it goes. That's how it should be. No doubts about that. அது அப்படியே போகுது. ஆனா அது மட்டும் தான் ராஜ்யம் அப்படின்னு நினைச்சோம்னா அது தப்பு. ஓகே. ஏன்னா தானியேல் 2ல வருது என்ன வருது? இந்த ராஜ்யம் வர வர பெரிதாகி மற்ற எல்லா ராஜ்யங்களையும் மேற்கொள்ளும் என்று வருகிறது. அப்ப தேவ ராஜ்யம்ன்றது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, நான் முன்னாடியே சொல்லி இட்ஸ் an invasive species. அது என்ன பண்ணும்? அது ஒரு இடத்துல ஊடுருவி அங்கே ஆளுகை எடுத்துக்கொள்ளும். until கிங்டம்னாலே பேசிக்கலி இட்ஸ் டொமினியன். அதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். சோ டொமினியன் வந்து சம்டைம்ஸ் சோல் வின்னிங் இல்லாமலே ஏகப்பட்ட டொமினியன் இருக்கே. புரியுதா? சோ கிங்டம் மைண்டட்னா பல டைமென்ஷன்ஸ் இருக்கு அதுல. சோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பெர்சனா இருக்கீங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல இருக்கீங்க. நீங்க ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்கல. சரியா? ஆனா அந்த அந்த ஃபீல்டுல ஒரு லீகல் ப்ரொஃபஷன் எடுத்துக்கோங்களேன். லாயரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஃபஷன் நீங்க இருக்கீங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு, அந்த ஃபீல்ட நீங்க டாமினேட் பண்ற வேலை மட்டும் தான் பண்றீங்கன்னு வைங்க. நீங்க ஒரு டிராக்ட் கூட குடுக்கல. ஒரு ஊழியம் கூட உங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் போ முடியல. மற்றவங்கலாம் உங்களுக்கு பிஸியா இருக்கீங்க. ரொம்ப வேலையா இருக்கு. நீங்க அதிலேயே டைட்டா இருக்கீங்க. போயிட்டு வர்றீங்க. ஆனா உங்க கோர்ட்ல வந்து நீங்க தேவ ராஜ்யத்த கொண்டு வரதுக்கு டொமினியன் பயங்கரமா ஆப்பரேட் பண்றீங்கன்னு வைங்க. ஓகே. யூ ஆர் வாக்கிங் வித் சோ மச் அத்தாரிட்டி அண்ட் பவர். அண்ட் ஜஸ்டிஸ் கொண்டு வரது பிகாஸ் யூ ஆர் a lawyer and இந்த லீகல் ப்ராசஸ் இருக்கறனால ஜஸ்டிஸ் கொண்டு வரதுக்கு நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அட்வொகேட்டா ப்ரொபோனன்ட்டா நீங்க இருக்கிறீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ இன் த கிங்டம்.
புரியுதா? சோ நீங்க ஒரு ட்ராக் கூட கொடுக்கல. ஆனா நீங்க ராஜ்யத்தின் வேலை தான் பாக்குறீங்க. இல்ல அது உலக பிரகாரமான வேலை பிரதர். அப்படிலாம் கிடையாது. உலகமே கர்த்தருடையது. அப்புறம் என்ன உலக பிரகாரமான வேலை? உலகமே கர்த்தருடையதுங்க. துரைத்தனங்கள் ஆனாலும் என்ன துரைத்தனங்கள்னா என்ன? டிஃபரண்ட் ஆபீசஸ், டிஃபரண்ட் பிரின்சிபாலிட்டிஸ்னா டிஃபரண்ட் பவர்ஸ். உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க பேப்பர்லாம் நியூஸ்லாம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்தியால வந்து இன்னைக்கு டெமோக்ரசி ஓரளவுக்கு இன்னும் இருக்குதுன்னா, as of late வந்து சுப்ரீம் கோர்ட் has been a major factor in that. Okay, particularly this particular chief justice has been a serious factor in that. இந்த அளவுக்கு இருக்கு. நான் எதிர்பார்க்கல. நான் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னைக்கு ஒரு ஜட்ஜ் வந்து ரிசைன் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டு அடுத்த நாள் போய் எம்பி ஆனாரோ, அன்னைக்கே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு சிஸ்டம் மேலேயே. நான் நினைச்சேன் ஃபுல்லா ஊடுருவல் பட்டிருக்கேன். பட் இவர் அப்பாயிண்ட் ஆனப்பே நான் இவரை பத்தி படிச்சு பார்த்தா நான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படி இப்படி ஒருத்தர் வந்தாரு, இவங்க இப்படி விட்டாங்கன்னு. பட் ஆனா ஒரு ஆள் சிங்கிள் ஹேண்டா இருந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. அப்படின்றப்ப தட்ஸ் அ பிரின்சிபாலிட்டி, தட்ஸ் அ துரைத்தனம் அது. சரியா? இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்கு என்றும் கிறிஸ்துவுக்கு மூலமாய் தான் உண்டாக்கப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்படின்றப்ப அதுல போய் நீங்க கலக்குறீங்க, பெரிய காரியம் செய்றீங்க. நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். அதுல வந்து நீங்க வந்து ஐடில இருக்கிற அவ்வளவு பேர் ஆத்ம பாரமோட இறங்கி எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து முதல்ல அங்க இருக்கிறவனுக்குலாம் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா, அவனுக்கு தேவையான முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுன்றது வேற. அது எல்லாருக்கும் அறிவிக்கணும். ஆனா எல்லாருக்கும் பின்னாடி வந்து போய் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஞானமா இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் நடத்துறாரு. பவுல் ஒரு இடத்துக்கு போன்றாரு, ஒரு இடத்துக்கு போகாதுன்றாரு. இல்ல நான் போவேன். ஏன்னா சுவிசேஷம் எல்லாத்துக்கும் அறிவிக்கணும். என் மேல் விழுந்த கடமைன்னு பவுல் கிளம்பி போல. புரியுதா? நம்ம ஆளுக்கு அப்ப ஆண்டவருக்கே ஐடியா குடுப்பாய்ங்க. இல்ல எல்லாருக்கும் சொல்லணும். அதான் சொல்லியிருக்கு. சரியா? உங்கள ஆண்டவர் போய் பேச சொன்னா பேசுங்க. ஒருத்தர்லாம் யாரோ ஒரு பிரசங்கியார பத்தி நான் படிச்சிருக்கேன். அவர வந்து ஆண்டவர் ஒரு நாளுக்கு ஒரு காட்டு பாதையில எங்கேயோ இன்னொரு ஊழியத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தார். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இங்க நின்னுட்டு இந்த செடிய பார்த்து பேசுங்க. செடிய பார்த்து பிரசங்கம் பண்ணுங்க. செடிய பார்த்து பிரசங்கம் பண்ணுமா? யாருமே இல்லையான்றாரு. யாருக்கு பிரசங்கம்? செடிய பார்த்து பண்ணுனாராம். இவரு ஒரு நல்லா 2 1/2 மணி நேரம் பேசி முடிச்சோனே, இப்ப ஆல்டர் கால் குடு. ஆல்டர் கால எவனுமே இல்லையே, குடு. இவரு ஆல்டர் காலும் குடுத்துட்டு, ஆமென்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாராம். இவரு என்ன மெண்டல் மாரி இருக்கு. அவ்வளவுதான் நினைச்சுட்டு வந்திருக்காரு. 15 நாள் கழிச்சு ஒருத்தன் வந்திருக்கான். இவர பார்த்துட்டு. எங்கேயோ ரோட்ல எங்கேயோ பார்த்துட்டு ஐயான்னு ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து கால்ல விழுந்திருக்கான். விழுந்துட்டு என்ன அண்ணனே, என்னைய உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்கள எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு. நான் வந்து அ இந்த 15 நாளைக்கு முன்னாடி அந்த அந்த செடி கிட்டக்க நான் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தேன். எதுக்கு ஒளிஞ்சிருந்தேன்னா, எனக்கு ஒருத்தன் மேல கோவம். அவன கொல்லணும்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் ரெடி பண்ணி நான் உட்கார்ந்திருந்தேன். மறைஞ்சிருந்தேன். அவன் அந்த பக்கம் வருவான் டெய்லி. அவன பார்த்து குத்திரணும்னு உட்கார்ந்திருந்தேன். அந்நேரம் பார்த்தா நீங்க கரெக்ட்டா வந்தீங்க. நான் எந்த மரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தேனோ, அங்கேயே வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சீங்க. பிரசங்கம் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கே பேசுன மாரி இருந்தது. நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் பண்ண வேணாம். நான் ஆண்டவர நம்ப போறேன். அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு குடுத்துட்டேன். நீங்க கடைசியா ஜெபம் பண்ணப்ப, நான் இது பண்ணிட்டேன். உங்கள பார்க்கணும்னு தான் தேடிட்டு இருந்தேன். நாங்க அந்த கொலையும் பண்ணல. அத அப்படியே விட்டுட்டேன். இப்ப நான் மாறிட்டேன். உங்கள தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை உங்கள பார்த்துட்டேன்னு சொன்னேன். திஸ் இஸ் ஹவ் மினிஸ்ட்ரி ஹஸ் டு ஹேப்பன். அதான் நான் ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? ஹியரிங் வெர்டிகலி இஸ் வெரி இம்பார்டன்ட்ன்னு. அப்படிலாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்து எப்படின்னா மாஸ் புரோகிராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் 10,000 பேரை சந்திப்போம். அதன் மூலமாக 1000 ஆத்துமாக்களை அறுவடை செய்து நாங்கள் அப்படியே சேமித்து வைத்திடுவோம். அப்படின்னு போயிட்டு இருக்கு. சரியா? சோ அப்படி அப்படி நீங்க சொல்லலாம். இல்லங்க அப்படி போய் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அது ரட்சிப்பு எப்படினாலும் நடக்கும். ஆண்டவருக்கு வேற வழி இல்லன்னா என்ன வழியில பண்ணணுமோ பண்ணதான் செய்வாரு. கிடைக்கிறத வச்சு அவர் பண்ணுவாரு. அந்த காலத்துல யாக்கோபெல்லாம் வச்சு வண்டி ஓட்டலையா அவரு? அவன் அவ்வளோ அன்குவாலிஃபைடு ஃபெல்லோ. பட் ஓட்டலையா? அப்படி ஓட்டுவாரு. அது வேற. ஆனா தேவனுடைய பரிபூரண சித்தம் என்னதுன்னு நம்ம அறிந்து கொள்ளணும்ல. அவரோட வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அத சொல்லிட்டு இருக்கேன். அவரோட வழி வந்து அப்படிதான். சோ ஓகே. இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் வருவோம் திரும்ப. இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம். தி காஸ்பல் ஆஃப் தி கிங்டம். அதுதான் விதைன்னு சொல்றாரு. ஓகே. சோ ராஜ்யத்தின் வசனம். ஓகே. சோ இப்ப ராஜ்யத்தின் வசனம் இன்றைக்கு என்ன கான்டெக்ஸ்ட்ல வருதுன்னா, ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க மத்தியில தான் நான் இப்ப இந்த கேட்டகரி வச்சு பேச போறேன். அன்னைக்கு இயேசு பேசுனது யூதர்களை வச்சு பேசிட்டு இருக்காரு. யூதர்கள்ல சில பேர் வந்தான், சில பேர் போனான். ஆனா இன்னைக்கு நம்மளோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விசுவாசிகளா இருக்காங்க எல்லாருமே. ஓகே. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரோடு ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த லெவல்ல நிக்குது. ஆனா ராஜ்யத்தை பத்தி இன்னும் கேள்விப்படல. ஏன்னா ராஜ்யம் என்றாலே ஆளுகை அதிகாரம். இட்ஸ் டொமினியன் அண்ட் பவர்.
சோ ஆளுகை அதிகாரம் இல்லைன்னா அங்க ராஜ்யம் இல்லை. சோ ராஜ்யத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்படல. இப்ப கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க? யூசுவலா எப்படி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு மனுஷனுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, he talks about the supernatural. நேச்சுரல் லைஃப் ஒண்ணு இருக்கு, நேச்சுரல் ரிசல்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு மனுஷன்ட்ட. இது ரட்சிக்கப்பட்ட எல்லார்ட்டையுமே ஆண்டவர் வந்து கண்டிப்பா பேசுவார். என்னால உன் வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். அதாவது லிமிட்ஸ்னு வச்சிருக்கேல, இதுதான் என் லிமிட், இதுக்கு மேல நான் இல்லை, நான் இவ்வளவுதான் அப்படின்னு வச்சிருக்கேன்ல, இதை தாண்டி நான் பேச முடியும் அப்படின்னு தான் கர்த்தர் வந்து பண்றாரு. இன்றைக்கு அதாவது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா the prophetic movement has been very powerful and popular. There's a reason to that. Okay, there's a reason to that. ஏன் அப்படின்னா prophetic ministry மூலமா ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து ராஜ்யத்தை சபை விசுவாசிகள் மத்தியில ராஜ்யத்தின் வசனத்தை விதைக்கிறதுக்கு தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்துகிறார். ஒருத்தன் சம்பந்தமெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அவன்கிட்ட வந்து சில காரியங்கள் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இப்படிலாம் நான் செய்ய போறேன், இப்படிலாம் செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும். அதிர்ச்சி ஆகிறான். அவன் சொல்றான், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே, இல்ல இதுதான் ராஜ்யத்தின் செய்தி அப்படின்னு ப்ராஃபட்டிக் வேர்டு மூலமா இன்னைக்கு ஒரு தேவனுடைய இந்த காரியம் ராஜ்யத்தை ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில ராஜ்யம் இருக்குன்றதை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி அதிகமா பயன்படுத்துகிறார். இது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது. I have been personally so much impacted by prophetic ministry in a very positive way. பல வருஷங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஐ திங்க் 96 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஒரு நாள் எப்படி ப்ராஃபட்டிக் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு காட்ட விரும்புறேன், அதுதான் சொல்றேன். அப்போ வந்து எங்களுக்கு ப்ராஃபஸி பத்திலாம் அவ்வளவா நாங்க விவர் பெண்டிகாஸ்டல் பீப்புள். ஏஜில இருந்தாங்க எங்க அம்மா அப்பா. அதுக்கப்புறம் வந்து அவங்க இண்டிபெண்டா ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணி, பட் மோஸ்ட்லி அந்த ஏஜி டாக்டரின்ஸ் தான், இந்த இதில் தான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் எங்க அம்மா வந்து அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் சாரி, அதான் யூனிஃபார்ம் அவங்க ஸ்கூல்ல, இது அந்த ஒரு நாள் மட்டும் அந்த ஸ்கூல்ல போட்டு போனாங்க. அதை போட்டு வந்துட்டு அந்த அவங்க சேலையை கூட நான் மாத்தல. வீட்டுக்கு வந்து அப்பதான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்நேரம் எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பழைய சர்ச் பிலீவர் இருக்காங்க, வேகமா வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஜார்ஜ்னு ஒருத்தர், அவர் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவர், அவரோட சர்ச் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து போகணும். ஏன்னா அங்க ஒரு கேரளால இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு, ப்ராஃபட் வந்திருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புதுசு. சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராஃபட்டை நாடி போறாங்க. அதுக்கு சொன்னாங்க, எனக்கு அந்த சர்ச் எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வழி மட்டும் காட்டுங்க அப்படின்னு எங்க அம்மாவை கேட்டாங்க. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் நானே இப்பதான் வந்து கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்கேன், டயர்டாகி வேலை முடிச்சுட்டு வந்திருக்கேன், நான் வரலன்னு. இல்ல நான் ஆட்டோல வந்திருக்கேன், ஆட்டோ நிக்குது, அப்படியே வாங்க அப்படின்னாங்க. சோ நான் அப்பதான் எல்லாருமே எங்க வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் நாங்க நினைச்சோம், சரி எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி சும்மா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே போயாச்சு மீட்டிங் போய் உட்காந்தா அந்த ப்ராஃபட் வந்து வந்தவர் அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர். இந்த கூட்டிட்டு வந்த அம்மாவெல்லாம் விட்டுட்டு எங்க அம்மாவை எழுப்பி விட்டாரு கரெக்டா. அதுவும் அந்த ப்ளூ சேலையை பார்த்து சொன்னார், இந்த ப்ளூ சேரி போட்டிருக்க லேடி நீங்க எந்திரிங்க அப்படின்னாரு. எந்திரிச்சோடனே சொன்னாரு பாருங்க, அன்னைக்கு மத்தியானம் எங்க அம்மா என்னெல்லாம் ஜெபம் பண்ணிருக்காங்களோ அது மொத்த கொண்டு சொன்னார். அவங்க வந்து அன்னைக்கு எங்க ஃபேமிலியில இப்ப என்னோட பிரதர் சிஸ்டர் அவங்க லைஃப்லாம் ரொம்ப செட்டில் ஆகாம இருந்தது, ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தது. அது அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணிருக்காங்க அன்னைக்கு மத்தியானம், அழுது ஜெபம் பண்ணிருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. அவங்க ரூம்ல அவங்க ஸ்கூல்ல இந்த லஞ்ச் பிரேக் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்ப ஜெபம் பண்ணிருக்காங்க. எழுப்பி விட்டு அப்படியே கடகடன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படி ப்ராஃபட்டிக் ஒண்ணு இருக்கு, தீர்க்கதரிசி எல்லாம் அப்படி இருக்குலாம் தெரியாது. எங்களுக்கு டிஜேஸ் மட்டும் தான் தெரியும். அவர் ஒரு பெரிய இது, அவர் நேம் காலிங் பண்ணுவாரு, அவர் கிஃப்ட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாரு, அது தெரியும். அவரை தவிர எதுவும் பெருசா தெரியாது. இப்படிலாம் ஒண்ணு இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. ஸோ வந்து பயங்கர அக்யூரேட்டா சொன்னாரு. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இவர் சொன்னது 100க்கு 100 உண்மை, நான் என்ன லைன் ஜோம் பண்ண முதற்கொண்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. 2 இயர்ஸ் கழிச்சு அவர் திரும்ப வர்றாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நாங்க போனோம். அதே சர்ச்சுக்கு வர்றாரு. அந்த பாஸ்டர் எங்களுக்கு சொன்னாரு, அதனால போனோம். அவர் தான் முத என்ன எழுப்பிவிட்டு உங்களுக்கு மினிஸ்ட்ரி காலிங் இருக்குன்னு எனக்கு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எழுப்பிவிட்டு சொன்னாரு. எங்க ஃபேமிலியில வேற யாருக்குமே சொல்ல, என்னைய மட்டும் எழுப்பி விட்டு சொன்னாரு, உங்களுக்கு மினிஸ்ட்ரி காலிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இப்ப நிறைய பேருக்கு அவரை தெரியும். அப்போ அவரை யாருக்குமே தெரியாது. அவர் வந்து ப்ராஃபட் சாமச்சன் சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ரொம்ப கேரளா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாதர் ஃபிகரா இருக்காரு. ப்ராஃபட்டிக் மூவ்மெண்ட்டோட ஃபாதர் ஃபிகர்னு அவர் சொல்றாங்க. அநேகர் பேரை அவர் எழுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராஃபட்டிக் இது ஓகே, இப்ப என்ன அது பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்னெல்லாம் செய்ய முடியும். ஓகே, நீங்க இப்ப இந்த பூமியில இருக்கிறீங்க, இருக்கும்போது
மக்களோட மக்களா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, 1000 சவால்கள் இருக்குது. அப்ப நம்ம மைண்ட் நேச்சுரலா அதை சுத்தி தான் போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம லிமிட்டு, இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும், இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு. ஆனா இல்ல, இதை தாண்டி ஒண்ணு இருக்கு. இப்ப ஜீசஸ் வந்தோடனே அவங்க சொல்றாரு பாத்தீங்களா, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலைய போடு. அவன் சொல்றான் நைட் ஃபுல்லா பிடிச்சா ஒண்ணுமே கிடைக்கல. அது நேச்சுரல் லிமிட். அவன் சொல்றான் இது மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு ஆண்டவரே. நாங்க இந்த கடற்கரை ரொம்ப ஃபேமஸ், இங்கதான் இருப்போம், எங்களுக்கு தெரியும். சில நாள் வரலன்னா வரவே வராது, அடுத்த நாள் தான் வரும். வரவே இல்லை, ஒண்ணுமே கிடைக்கல. அது சொல்றாரு இல்ல இல்ல, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலைய போடு. இதுதான் வந்து கிங்டம். இதேதான் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி இன்னைக்கு செய்யுது. ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சில காரியங்களை தொட்டு கரெக்டா பேசுறாரு. இதை நான் மினிஸ்டர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்க சொன்னது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, எனக்கே தெரியாது, எப்படி நீங்க சொன்னீங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப அக்யூரேட்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சில ஃபுல்ஃபில்மெண்ட் அதை பத்திலாம் அதுக்கப்புறம் டெஸ்டிமனிஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் பப்ளிக்கா ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்றதுலாம் எனக்கு ஐ எம் நாட் ஃபாண்ட் ஆஃப் இட், ஐ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்ப அப்ப என்ன நடக்குது? ஸோ ஓகே, இது ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். ஓ இதுலலாம் நிறைய பேர் மிஸ்லீடா என்ன நினைச்சிடுறாங்க. ஓகே, இப்ப எப்ப பார்த்தாலும் ஐயா மூலமா ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார் போல இருக்குன்னு. அப்ப அதுக்காக இல்ல, ஐயா மூலமா என்ன பேசினார்னா ராஜ்யத்தின் வசனத்தை உங்களுக்கு காட்டுறாரு. எப்பா நான் இருக்கேன், என்னால எல்லாம் செய்ய முடியும், கிங்டம் ஒண்ணு இருக்கு, நீ இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல இருந்தாலும் கிங்டம் இருக்கு அப்படின்னு அந்த ப்ராஃபட்டிக் வேர்டு மூலமா அற்புதமா ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் வசனம். இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் குரூப் என்ன பண்ணுது? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க? வசனம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இறங்கல. அதுக்குள்ள வந்து ஆகாயத்து பறவை தூக்கிட்டு போயிருது. அப்படிதான் என்னன்னா, சம் பீப்புள் வந்து அந்த வேர்டு வரும்போது ராஜ்யத்தை பற்றின அப்போ வந்து யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிகின் டு இன்கிரீஸ். ஓகே, கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும் போல இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்கிரீஸ் ஆகிற டைம்லயே என்ன ஆயிருதுன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் கான்ட்ரரி தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுதான் ஆகாயத்து பறவைகள்னு சொல்றீங்களா, அப்போசிங் தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த பாயிண்ட்ல அப்படியே பீப்புளால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல. அவங்க யோசித்து பாக்குறாங்க, இதெல்லாமா நடக்கும்? இப்படி நடக்கணும்னா இவ்வளோ காரியம் நடக்கணும். இல்லைன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எப்படி வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசித்தாலே வந்து அவுட் ஆயிரும். அது கென்னத் ஹேகின் சொல்லுவார் எப்பயுமே, இஃப் யூ கீப் if Satan can keep you in the realm of reason, every time you will be defeated. But if you can go up into the realm of the spirit, the realm of faith, you will always win. Okay, so reasoning வச்சு பிசாசை அடிக்க பார்க்கறான். ப்ராஃபட்டிக் வேர்டு வருது, வந்தானே இது நடக்க வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு people stop hoping, people give up hope and just leave it. It's to such an extent they totally forget that word itself. வார்த்தையே மறந்தே போயிடுது. யாராவது அடுத்து சொன்னா இல்ல ஏதாவது வீடியோவை பார்த்தாதான், அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவோ ஆடியோவோ பார்த்தாதான் ஞாபகமே வருது. ஆமால இப்படி சொன்னார்லன்னு வருது. அந்த அளவுக்கு போயிருது. இதுதான் வந்து பறவை வந்து தூக்கிட்டு போயிருச்சுன்றது. ஸோ அங்க ஒன்றும் ஸ்டார்ட்டே ஆகல, அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் இவங்கெல்லாம் வந்து சபைக்கு போவாங்க, ஆக்டிவிட்டி எல்லாம் இருப்பாங்க. ஆனா சூப்பர் நேச்சுரலை பத்தி எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே உங்களுக்கு இருக்காது. அதுல இவங்க இன்வால்வ் கூட ஆகவே மாட்டாங்க. அதாவது இவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, சொல்லியிருக்காரு சரி நடந்தா பார்ப்போம், அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் இருக்கும். அதை தாண்டி இவங்க யோசிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. they won't do anything, it is just stay there. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன கேட்டகரி? அந்த ரெண்டையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன், ஏன்னா அது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அதனால சேர்த்தே சொல்றேன். செகண்ட் கேட்டகரி என்னன்னா, மைல்டா டிஃபரன்ஸ் இருக்கு. உபத்திரவம் அப்படின்றதுக்கு வந்து we can use the word discouragement. உபத்திரவம்ன்றதுக்கு என்னது? டிஸ்கரேஜ்மெண்ட். ஒருத்தன் உபத்திரவத்தினால இவங்க என்ன கேட்டகரினா, இவங்க வந்து வார்த்தை விசுவாசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஓகே ஓகே, கர்த்தர் செய்ய முடியும், கர்த்தருடைய வல்லமை இருக்குது, தேவ ராஜ்யம் ஒண்ணு ஆக்டிவா இருக்கு, அந்த ராஜ்யத்தால என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும், என் சூழ்நிலை மாற்ற முடியும், என்னை உயர்த்த முடியும், என்னை இந்த வியாதி படுக்கையிலிருந்து எழுப்ப முடியும், என்னை வந்து இப்படி இப்படி என்னென்ன காரியமோ அதை குறித்து கர்த்தர் என்ன பேசினாரோ அதை விசுவாசிக்கிறாங்க. தேவ ராஜ்யம் என்னையிலிருந்து விடுதலையாக்க வல்லமுள்ளதா இருக்குது, எனக்கு சுகம் கொடுக்க வல்லமுள்ளதா இருக்கு, என்னை வந்து ஆளுகைக்குள்ள கொண்டு செல்ல வல்லமுள்ளதா இருக்கு என்று விசுவாசிக்கிறார்கள். அண்ட் கொஞ்ச நாளைக்கு சில ரிசல்ட்ஸும் பார்க்கிறார்கள். So they know now that really there is kingdom that works. எப்படி அந்த விதை வளர ஆரம்பிச்சிருது.
முள்ளு இருந்தாலும் வளருது, கல்லுலயும் கற்பாறையிலும் வளருது. ஓகே, they know that okay, this kingdom really works. They have experience. They will have some testimonies. அது இந்த கேட்டகரி இருக்கவங்களுக்கு டெஸ்டிமனி இருக்கும் கையில. They will share some testimonies. They'll say, yes, போன வருஷம் இது நடந்துச்சு, போன மாசம் இது நடந்துச்சு, இப்படி செஞ்சார் கர்த்தர், ஆமா நாங்க அனுபவித்தோம், உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போதே they encounter two things. One is கற்பாறை நிலத்துல இருக்கிறவங்கன்றது உபத்திரவம் அப்படின் போது it's discouragement. They face some kind of discouragement. Either directly concerning prophetic word இருக்கலாம், அந்த kingdom word இருக்கலாம், இல்லனா it could be some other thing. சில பேருக்கு பாருங்க, ஒரு பிசாசு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் வச்சிருக்கான். அது என்ன டிஸ்கரேஜ்மெண்ட்னா, அவங்க மேல பயங்கரமான அபிஷேகம் இருக்கும். கர்த்தர் அவங்களை குறித்து பெரிய காரியங்கள் பேசியிருப்பார். அவங்களுக்கு அது தெரியும், அது உண்மைன்னு தெரியும். நான் சொன்ன மாதிரி சில டெஸ்டிமனிஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கும். ஆனா ஒரு சில ஏரியாஸ்ல அவங்களுக்கு பிரேக் த்ரூ இல்லாம இருக்கும். ஓகே, மேபி அது ஒரு குடும்பமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பலவீனமா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு சில காரணங்கள் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி பதில் வராத ஒரு சில பிரேக் த்ரூஸா இருக்கலாம், பிரேக் த்ரூ இல்லாத ஏரியாவா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஏரியா மூலமாக பிசாசு எந்த அளவு கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வருதோ அதுக்கு ஈக்குவலா டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறான். சோ இந்த டிஸ்கரேஜ்மெண்டால இமோஷனலி அண்ட் பிசிக்கலி they get drained. ஒரு விரக்தியில வரும். கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஆமா ராஜ்யம் இருக்கு, எல்லாம் தெரியும், ஆனா இப்படி இது நடக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, இப்படி அவமானப்படுறேன்னு, இப்படி என்னை போட்டு கீழே தெரிஞ்சு மிதிக்கிறாங்களே, இப்படி எனக்கு இதுல ஒரு நிர்கதியா நின்றுட்டு இருக்கேன், இதெல்லாம் உண்மைதான், ஆனா ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஆனா ஏன் இப்படி என் வாழ்க்கையில இருக்கு, ஆனா ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி they start focusing on that. அது மேல முழு கவனம் போயிருது. அது மேல முழு கவனம் போய் ராஜ்யத்தின் வசனத்தின் வளர்ச்சி தடைப்பட்டு நின்று விடுகிறது. புரியுதா? முள்ளு நெருக்கி போட்டுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ரெண்டும் ஏற்கனவே சிமிலர் தான். இன்னொன்னு டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம், அது டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஒன்னு டிஸ்கரேஜ்மெண்ட், இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனைன்னு ஒண்ணும் கிடையாது, ஆனா இவங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறது கிடையாது. சூப்பர் நேச்சுரல் அண்ட் கிங்டம் அண்ட் காட்ஸ் பவர் இதுல ஃபோக்கஸ் இருக்கும்போது திடீர்னு எங்கடா திரும்பி வேதையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஏதாவது அண்ட் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, அநேக பேருக்கு டிஸ்ட்ராக்ஷனே சில சபை ஆக்டிவிட்டி தான். பர்சியூவிங் காட் அண்ட் த சூப்பர் நேச்சுரல்ன்றது எங்க விலகிடுறாங்கன்னா, சர்ச் ஆக்டிவிட்டி வந்துருது. ஏதாவது சர்ச்சில் வேலை, சர்ச்சில் ப்ரோக்ராம் நடக்குது பிரதர், சர்ச்சில் 100-150 பேருக்கு சாப்பாடு போடுறோம் பிரதர், நாங்க இது பண்றோம் அது பண்றோம், நாங்க இறங்கி அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க போயிடுறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. There can be many distractions. This is one distraction. I'm just giving an example. இது மாதிரி நிறைய நடக்குது. ஏதோ ஒரு காரியத்தினால இவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா, இவங்க எப்படி ஏன் நீங்க அந்த ஜேர்னி இப்ப ஹோல்டில் இருக்குது, ஏன் அந்த சூப்பர் நேச்சுரல் பர்சீவ் பண்றது நிறுத்திட்டீங்க அப்படின்னா, நாட் எனி டிஸ்கரேஜ்மெண்ட், பட் they are simply distracted. They are no longer focused. Okay, see, பிசாசின் தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாத பவுல் சொல்றாங்கல்ல, இது பாத்தீங்கன்னா சில பேசிக் விஷயங்கள் தான் நடந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஒன்னு you will be discouraged or you will be distracted. இது தவிர அவன்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டதான் பல ரூபங்கள் இது வரும், பல ஏரியாஸ் இது வரும். ஓகே, சோ பாத்தீங்கன்னா இது அந்த சோ இப்படிப்பட்டவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த ஸ்டேஜ் 1க்கு வந்துருவாங்க. அதாவது கடைசியில அந்த விதை எடுக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படின்னா என்னன்னா, you are no longer, see, உங்களை விதை இருக்கு இல்லைன்றதுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? The moment you stop expecting God to move powerfully in your life, supernaturally in your life, then the seed of the kingdom has been either is inactive or it's taken away. So what is the key? You have an expectation with God. தேவன் செய்வார், எனக்காக செய்வார், எனக்காக அற்புத அடையாளங்கள் செய்வார், வானத்தையும் பூமியும் எனக்காக அசைப்பார். அப்படிப்பட்டவர் என்கிற அந்த எதிர்பார்ப்பு எப்பெல்லாம் குறையுதோ அப்பதான் இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, யுவர் ரீசனிங் அவுட் இல்லை, ஏன்னா யுவர் பீன் கண்டினியூஸ்லி ஹியரிங் காட் அண்ட் ட்ரைங் டு பர்சியூ. சோ அதனால நீங்க ஆனா யூ கேன் பி இந்த அதர் 2 கேட்டகரி. என்ன நான் சொல்ல வரேன்னா, நல்ல நிலத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது எல்லாமே நிலம் தான்.
என்ன இங்க பாறை இருக்கு, அங்க வந்து கால்ல முள் இருக்கு, ஆனா நிலமும் இருக்கு. அப்ப நல்ல நிலம் அப்படின்றது ஏதோ இவங்கெல்லாம் வேற ஒரு கேட்டகரின்னு கிடையாது. நல்ல நிலம்னா யாருன்னா, முள்ளு இருந்தவங்க தான், பாறை இருந்தவங்க தான். இப்ப அவர்கள் பாறையை எடுத்து விட்டார்கள், முல்லை அகற்றி விட்டார்கள். ஆகவே அவர்கள் நல்ல நிலமாய் மாறி இருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்றேன், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க ஒருவேளை இதோட தேவ ராஜ்யத்தின் காரியங்களை பொறுத்தவரை நீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம். பார்க்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது பிரதர். பார்த்திருக்கேன். ஆனா கன்டினியூஸா, கான்ஸ்டன்ட்டா தேவனுடைய அற்புதங்களை நான் பார்க்க முடியல. அப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, யூ குட் பி இன் தீஸ் 2 கேட்டகரிஸ். முள்ளுல இடத்துல விதைக்கப்பட்டவங்களா இருக்கலாம். கற்பாறையான நிலத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா உங்கள்ட்ட நிலம் இருக்கு. தட்ஸ் குட் திங். நிலம் இருக்கு. பட் சில காரியங்கள் அகற்றப்பட வேண்டியது. அவ்வளவுதான். இவைகள் அகற்றப்பட்டால் நீங்களும் நல்ல நிலமாக மாறி நீங்களும் பலன் கொடுக்க முடியும். தேவ ராஜ்யத்தை பலன் கொடுக்கறதுனா என்னங்க? தேவ ராஜ்யத்தின் மகத்துவங்களை, தேவ ராஜ்யத்தின் அற்புதங்களை, அடையாளங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். சோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. ஐயோ, இவர் சொல்ற மாதிரி தானே எனக்கு இருக்கு. அதுக்காக நான் இந்த செய்தியை சொல்லல. இந்த மெசேஜ் அதுக்காக கிடையாது. நம்ம எப்படி ஹவ் வி ஆர் டிஸ்குவாலிஃபைட் அண்ட் ஹவ் வி ஆர் ஷூர் டு லூஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செய்தி கேட்கல. நாமே இதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவன் நம்மை நல்ல நிலமாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்மை நல்ல நிலமாய் மாற்ற விரும்புகிறார். ஓகே, தேவன் நம்மை நல்ல நிலமாய் மாற்ற விரும்புகிறார். சரியா? அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு மெயின் விஷயம் அதான். அதை மட்டும் பேசிட்டு, சோ இன்றைக்கு வந்து தேவனுடைய அற்புதத்தை, கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய அடையாளங்கள், நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, தினந்தோறும் அற்புத அடையாளங்களை நாம் அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். தினந்தோறும் அனுபவிக்கும்படி விரும்புகிறார். அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது தினந்தோறும் நல்ல நிலமாய், தினந்தோறும் 30, 60, 100 ஆகிய ரிசல்ட்ஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஏன்னா ராஜ்யத்தை தேவன் இந்த பூமியில ஃபர்தர் பண்றதுக்கு இதுதான் ஒரே வழி. எது வழி? உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புத அடையாளங்கள் செய்கிறது மூலமாக தான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில செய்யவே செய்கிறார். எஸ்டாப்ளிஷ் பண்றார். வேற வழியே இல்ல. சரியா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசி. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியைக்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது இங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு கற்பாறையான நிலம் மாதிரி இருக்கு. ஓகே, என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா செருபாபேலுக்கு முன்பாக சம்பூமி ஆவாய், பெரிய பர்வதமே அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இவர்கள் தேவாலயத்தை கட்டுகிற வேலையை ஆரம்பிச்சா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஓகே, ஏன்னா முன்னாடி சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒரு பிரச்சனையும் வரல. அவர் பாட்டு கட்டிட்டு ஜாலியா இருந்தார். இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? தேவன் கட்டும்படி நம்மளை ஏற்படுத்துறாரு. கோரேஸ் ராஜா வந்து கட்டளையே கொடுத்துட்டான் கட்டுறதுக்கு. இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க, கட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருக்காங்க ஓகே, அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போகக்கூடாது. ஆனா ஸ்மூத்தா போல, பிரச்சனை மேல பிரச்சனை. ஓகே, ஏறக்குறைய 40 வருஷம் கிட்ட ஆச்சுன்னு சில பேர் சொல்றாங்க இந்த ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு. சோ பயங்கர பிரச்சனை, பண்ணவே முடியல. மனுஷனுங்க லெட்டர் போடுறானுங்க, இது பண்றானுங்க. ராஜா மாறிட்டாரு, கோரேஸ் வந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு, அடுத்த ராஜா வந்துட்டாரு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்து வேலை வந்து நின்னு போய் நிக்குது. லிட்டரலா பெரிய பர்வதம் மாதிரி ஒரு தடை மாதிரி நிக்குது. இப்ப ராஜ்யத்தின் நன்மையும் அனுபவிக்க முடியாத இடத்துக்கு போறாங்க.
கற்பாறை நிலம் மாதிரி போகுது. அப்படி அந்த திசையில போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்து சகரியா மூலமா வருது. என்ன வார்த்தை வருது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அப்ப நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில வந்து நான் நல்லா தான் எல்லாம் ஆரம்பிச்சேங்க. ஆனா கற்பாறை நிலம் மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரூட்டே இல்ல. இல்லன்னா என் வாழ்க்கை வந்து இந்த முள்ள வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனா முள்ளு நெருக்குன மாதிரி சுத்தி இருக்க ஒரே பிரச்சனை, பிரஷர் நெருக்கிருச்சு. அப்படி சொல்லி, இப்ப நான் அற்பமா தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில அப்படி ஒண்ணும் பயங்கரமா ரிசல்ட்லாம் இல்ல. ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அற்பமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை செய்ய முடியும்? சின்னதா தான் முளைச்சிருக்குங்க. அது சரியா கூட வளரல. சரியா வேர் கூட பிடிக்கல. அப்படிதான் இருக்கு. ஆனா முளைச்சிருக்கு. ஆனா லேண்ட் இருக்கு. நிலம் இருக்கு, விதை இருக்கு, முளைச்சிருக்கு. இது அற்பமாய் இருக்கிறது. உங்கள் பார்வைக்கு அற்பமாய் இருக்கிறது. ஆனா அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும்? சோ முதல் காரியம் அதான் நீங்க சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, அது ரொம்ப அற்பமா உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா அப்படி ஒண்ணும் எனக்கு ரிசல்ட்லாம் இல்லங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அவ்வளவுதான். நோ. டூ நாட் டிஸ்பைஸ் த ஹம்பிள் பிகினிங். அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை செய்ய வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த கற்பாறை காணாம போகும். முள்ளு எரிக்கப்பட்டு, சுட்டெரிக்கப்பட்டு எடுத்து போடப்படும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய 7 கண்களும் பூமி எங்கும் சுற்றி திரிகிறவர்களாய் கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. சோ நீங்க வந்து திரும்ப அந்த ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல, திரும்ப அற்புத அடையாளங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறீர், நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். அப்ப தேவ ராஜ்யம் அன்லிமிட்டெட் அண்ட் கிங்டம் தட்ஸ் பியாண்ட் ஆல் த கிங்டம்ஸ். பூமியின் ராஜ்யங்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய கிங்டம், ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். அதனுடைய ரிசல்ட்ஸ் நான் பார்க்க விரும்புகிறேன். நீங்க மறுபடியும் ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த அந்த அற்புதங்கள் அடையாளங்களுக்காக மறுபடியும் நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு தடவை கற்பாறை அந்த அனுபவத்திலிருந்து இப்ப திரும்ப எந்திரிச்சு இல்ல, நான் நல்ல நிலமாய் தான் இருக்க விரும்புறேன். 30, 60, 100 ரிசல்ட் தான் பார்க்க வரேன். மறுபடியும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களே, அந்த காரியத்தை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும். ஏன்னா நீங்க மறுபடியும் தூக்கு நூல்ல புடிச்சு நிக்கிறீங்க. தேவ ஆலயம் என்னுடைய வாழ்க்கை மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்டே தீர வேண்டும். தேவ மகிமை என் வாழ்க்கை மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்கிறதன் மூலமாய் வெளிப்பட்டே தீர வேண்டும். அதனால ஐ வில் பர்சியூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, அதுதான் தூக்கு நூலை பிடிக்கிறது. அப்படி தூக்கு நூலை பிடிக்கிறத வந்து கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு மட்டும் என்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். அதை பத்தி நான் டீடைலா பேசுவேன். I'll just give a small explanation. Revelation chapter 5, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் போதும். 7 கண்கள் அங்கும் சில, அந்த 7 கண் இங்க திரும்ப ரெஃபர் ஆகுது. ஆனா இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வருது. அந்த 7 கண்கள் என்ன அப்படின்னா, பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளையாம். நானு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், பூமி எங்கும் ஏன் கர்த்தருடைய கண்கள், இததான் இவனும் சொன்னான். ஆசா ராஜா அந்த சம்பவத்தையும் பார்க்க முடியும். தம்மை பற்றி தீர்க்கதரிசி சொல்றார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த கர்த்தருடைய கண்கள்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, நான் நினைச்சிட்டு இருந்தது முதல்ல வந்து, அப்ப ஆண்டவர் வந்து பூமி எங்கும் தேடிட்டே இருக்கார் போல, ஒரு கண்ணு பத்தாதுன்னு 7 கண்ணு அனுப்பி தேடுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஹவ் சில்லி இஸ் தட் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா ஆண்டவர் எதுக்கு 7 கண்ணு அனுப்பி பார்க்கணும்? அவர் உட்கார்ந்து இருந்தே அவர் தெரியாதா? இப்ப நம்மளே என்ன பண்றோம், எங்கேயோ நடக்கிறத டிவியில பாக்குறோம். எங்கேயோ ஒரு மேட்ச் நடக்குதுன்றாங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதை போய் நம்ம இங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப டிவி கூட இல்லைங்க, போன்ல பார்க்க முடியுது. இப்ப எல்லாம் வந்துருச்சு, டெக்னாலஜி அவ்வளவு வந்துருச்சு. போன்ல அப்படியே பாக்குறோம். அமெரிக்கால நடந்துச்சு, ஆப்பிரிக்கால நடந்துச்சுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ நம்மளே எவ்வளவு டெக்னாலஜி வச்சிருந்தா அவர் சர்வ வியாபி. அவர் எதுக்கு 7 கண்ணுன்னு நான் அப்புறம் தான் யோசிச்சேன். ஆனா இந்த பகுதியை படிக்கும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வசனம் இது சொல்லுகிறது அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளையாம். நல்லா கவனிங்க. நமக்குள்ள தேவனுடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது. We have the spirit man inside. Okay, we have the spirit man inside. Okay. Now, since we have the spirit man inside, he has the ability and capacity to house the spirits of God. தேவனிடத்தில் அனுப்பப்படுகிற இந்த 7 ஆவிகள், நம்பர் நியூமரிக்கலா 7ன்னு வருது பார்த்தீங்களா? 7 ஆவிகள். இந்த 7 விதமான ஆவிகள் தேவனிடத்தில் அனுப்பப்படுகிறது. Okay, 7 spirits or 7 abilities of the spirit. Okay, இத ஹவுஸ் பண்றதுக்கான யூனிட் நம்மளுடைய ஸ்பிரிட்ல இருக்கு. அப்ப இந்த ஆவிகள் எப்பொழுது அனுப்பப்படுகிறது, ஏன் அனுப்பப்படுகிறது என்றால், எல்லா ஆவிகளும் எல்லா இடத்துக்கும் அனுப்பப்படுகிறது அல்ல. நமக்குள்ள மறுபடியும் பிறந்த ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் us. But these spirits, these 7 spirits are sent. Not all 7 are sent everywhere. They are sent as and when need basisல ஆங்காங்கே அனுப்பப்படுகிறது. ஓகே, எப்ப அனுப்பப்படுகிறதுனா, எவன் ஒருவன் இந்த எப்ப உங்களுக்கு ஸ்பிரிட்டோட ஹெல்ப் வேணும்? When do you need the spirit's help? இல்ல இப்படி கேட்கவா, ஏன் the spirits are not sent to everybody every time? 7 spirits of God. See, okay, let me give one more explanation first. I understood something. இந்த 7 ஆவிகள் வந்து தேவனுக்காக அனுப்பப்படல, ஜனங்களுக்காக அனுப்பப்படுகிறது. The spirits which are like 7 eyes of God, அப்படின்னா 7 dimensional view of God, that is given to people at different places at different times based on the need and based on their prayers. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கேட்கிறேன், ஏன் இதெல்லாம் பிளாங்கெட்டா எல்லாருக்கும் ஏன் அனுப்புறது இல்ல? அவங்களாம் கிங்டம் பர்பஸஸ்ல பர்சியூ பண்ணலையா இருக்கலாம். பர்சியூ பண்றவங்களுக்கு தான் அது யூஸ். ரெண்டாவது கண்கள் திறக்கப்படாம ஸ்பிரிட்ல அவங்க they are not practiced in using the spirit or living by the spirit. யாரு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அது அனுப்பப்படும். இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் வந்து தேவன்கிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. உங்களுடைய நேச்சுரல் எபிலிட்டிலேயே காரியங்களை செய்ய முடியும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, you will never call for the spirit and the 7 spirits of God will be of no use to you. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். So இந்த 7 spirits of God என்னென்ன அப்படின்னா, டக்குன்னு வேகமா வாசிக்கலாம். ஏசாயா 11 அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. யாராவது சீக்கிரம் எடுத்து வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. ஏசாயா 11:1 11:2ல இருந்து வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். போதும். டோட்டலா கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 வரும். 7 டிஃபரெண்ட் திங்ஸ் இருக்கு ஸ்பிரிட்ல. ஓகே, இதே இது பாத்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு விதத்துல வந்து ரெவலேஷன் 5லயே வரும். ஓகே, 7 திங்ஸ். ஸோ ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று கவனிச்சு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ட் அந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட், பெலனை, ஸ்பிரிட் ஆஃப் மைட், ஓகே, பெலனின் ஆவி, அதை தவிர மற்ற எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் டு டூ வித் யுவர் விஷன், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், இப்படிதான் இருக்குது. மற்ற எல்லாமே ஒண்ணுதான் வந்து மைட் அப்படின்றது வருது. மற்ற எல்லாமே வந்து இட்ஸ் அபவுட் யுவர் ஐஸ் ஓப்பனிங், இட்ஸ் அபவுட் யுவர். ஏன்னா the 7 spirits of God are sent not for you to do something very great. நல்லா கவனிங்க. 7 spirits are sent to open your eyes and understanding and make you see who you are and what kind of kingdom is backing you. ஓகே, நல்லா திரும்ப சொல்றேன், அந்த 7 ஆவிகள் அனுப்பப்படுகிற நோக்கமே வந்து ஏதோ அந்த ஆவி வந்து நீங்க அப்படியே செவத்தில் ஏறி குதிச்சு ஏதோ பண்ணணும்லாம் கிடையாது. They are sent to make your eyes open, to give you wisdom and understanding and revelation, to know that a powerful kingdom is working for you. உங்களுக்காக ஒரு வல்லமையுள்ள ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்குது என்று பார்க்கும்படி, ஒன்ஸ் அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜெயத்தை யாராலும் தடுக்கவே முடியாது.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது என்னோட ஜெயம் இல்லை, இது கர்த்தருடைய ஜெயம். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு. அது அது அவர் எனக்காக யுத்தம் செய்ய போறாரு. நான் ஜஸ்ட் வாயை திறந்து பேசதான் போறேன். எனக்கு தான் யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றது, ஆவிக்குரிய யுத்தம்ன்றது, இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட். என்ன ஆஸ்பெக்ட் தெரியுமா? யூ ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் த தாட் ஆஃப் டிஃபீட் இன் யுவர் ஹெட். யூ ஹேவ் டு டிக்ளேர் வார் அகைன்ஸ்ட் தட் தாட். தட் இஸ் யுவர் ஜாப். யூ கேனாட் அஃபோர்ட் டு ஹேவ் அ தாட் இன் யுவர் ஹெட் தட் சேஸ் யூ வில் பி டிஃபீட்டட். ஓகே, ராஜ்யம்லாம் கிடையாது, உனக்கு ஒன்றும் அற்புதம்லாம் நடக்காது, நீ இப்ப எப்படி இருக்கும் இப்படியே தான் வாழ்நாளா இருக்கும், பிச்சைக்காரனாவே இருப்ப, கீழே கிடப்ப, முன்னேறவே மாட்டேன், வாழ்க்கையில ஜெயமே கிடையாது, அந்த தாட்ஸ் வருதுல, அதற்கு எதிராக மட்டும் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். அதை நாம் தான் முடிவெடுக்கணும். எந்த தாட்டை அக்செப்ட் பண்ண போறோம், எதுக்கு எதிராக யுத்தம் செய்ய போறோம்ன்றது நாம் தான் முடிவெடுக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ல யுத்தம் நம்முடையது. ஒன்ஸ் வி டூ தட், யுத்தம் கர்த்தருடையது. ஹவு? ஓகே, இப்ப நான் விசுவாசித்தேன், நான் பேசிட்டேன். இப்ப அது எப்படி நடக்க போகுது? அது எப்படி செய்ய போறாரு? அது எப்படி பிராக்டிகல் ஆக போகுது? கர்த்தர் செய்வார். அந்த இடத்துலதான் இந்த 7 ஆவிகளுடைய ஒர்க்கே வருது. சோ அப்ப 7 ஆவிகளையும் எல்லாருக்கும் அனுப்பப்படுறதுன்னா எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்றதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நிறைய தாட்ஸோட காம்ப்ரமைஸ்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. And one such thought which so many believers have compromised so easily is death. People somewhere agree in the back of the mind that someday I have to die. நிச்சயம் நான் மரிக்க வேண்டும், ஒரு நாள் மரணம் வரும் அப்படின்றது மைண்ட்ல உட்கார்ந்து இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லுது. இல்லங்க, கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுதுனா, ஆமா, அது தெரியாம இறந்து போயிட்டாங்கனாலும் பரவாயில்ல, அவர் காப்பாத்திடுவார்ன்றதான் அது சொல்லுது. அதுக்காக அதான் சூஸ் பண்ணி அப்படிதான் இருக்கணும்னு சொல்லல. ஓகே, சோ ஐ அம் ஜஸ்ட் கிவிங் an example. இது மாதிரி நிறைய தாட்ஸோட காம்ப்ரமைஸா உட்கார்ந்திருக்கும். Once you compromise with the thought, listen carefully, chronology பாருங்க. Once you compromise with the thought and accept that thought of limitation, of failure, of the natural realm, once you do that, you are no longer praying for the spirit, the 7 spirits of God. You are not even asking for that. Okay, so the only eventuality is you will be in getting the results of the natural realm and stay there. அப்படியே இருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கட்டும். ஓகே, கற்பாறையான நிலம், முள்ளு நிலம் மாதிரி உங்களுக்கு ஏதோ இருக்குது, ஆனா இந்த 30, 60, 100 நான் இன்னும் போல, அந்த ரிசல்ட் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா, cry out for the spirits of God. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த 7 ஆவிகள், பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்னை நோக்கி அனுப்பப்படும், எனக்கு தேவைப்படுகிறது, நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு ஜெயம் இன்னும் வரல, நான் என்ன பண்ணன்னு தெரியாம உட்கார்ந்திருக்கேன், தோல்வியில் இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அந்த 7 ஆவிகளை அனுப்புமா. Send those 7 spirits. பூமி எங்கும் அனுப்புறீர்ல, இது எப்படின்னா, the 7 spirits you are receiving are as if you are receiving the very view of God, very eyesight of God. அப்புறம் தேவன் எப்படி சூழ்நிலைகளை பார்க்கிறாரோ, தேவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்து ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். When you receive the ability of the 7 spirits of God, you will also see like God. அவர் பார்க்குற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. இதுக்கு வந்து பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எலிசா அந்த மலையில உட்கார்ந்துருக்கும் போது, எலிசா அந்த ஆவியின் பலத்தை உடையவன், அதனால அவன் பேசாம உட்காந்துருக்கான், டென்ஷனே ஆகல. வேலைக்காரன் அழுதனே எலிசா ஜெபம் பண்றான், ஆண்டவரே அவன் பார்க்க முடியும், கண்களை திறந்துடும். I think one of the spirit God sent to over at that point, spirit of understanding கொடுத்தாரா, revelation கொடுத்தாரா, ஏதோ ஒரு of the 7 spirits, he just sent one spirit. Immediately that man could see chariots of horses and fire around. எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும். அதை எலிசா பார்க்க தெரிஞ்சதுனால எவ்வளவு ஈஸியா சுலபமாய் அங்கே 30, 60, 100 பலனை பெற்றான், ராஜ்யத்தின் பலனை பெற்றான். So cry out for the spirits of God, for the 7 spirits of God. பூமி எங்கும் அனுப்புறதுக்காக ஆண்டவர் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. அண்ட் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த ஸ்பிரிட் அனுப்ப முடியும். ஏன்னா எல்லாருக்குள்ளே அந்த எபிலிட்டி இருக்கு, ஸ்பிரிட் மேன் இருக்கிறதுனால எவ்ரி பிலீவர் கேன் ரிசீவ் தி 7 spirits of God. So especially when you are in your wits end, health wise, நான் எண்டில் இருக்கேன் பிரதர், என்னால ஒண்ணுமே முடியல, you need the 7 spirits of God. Financially broke, ஜீரோல இருக்கேன், you need the 7 spirits of God. Okay, any area, நான் வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல முடியாது, என்னால ஒண்ணுமே முடியல, நான் யோசித்து பார்த்தா கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர், அப்படி இருக்கேன், the 7 spirits of God. Pray for that, ask for that. This is the season, this is the season. Okay, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் மூலமா இந்த தேவனுடைய 7 ஆவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் வேறு மனுஷராவீர்கள். All these 7 spirits primarily impact your mind, and your body. Basically, spirit of might is connected to the body. All other spirits are connected to your mind and your emotions.
இந்த தெளிந்த புத்திக்கும் இமோஷனுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஓகே, டிசர்னிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுல, தெளிந்த புத்தி. இமோஷன்ஸ் ஹையா இருந்தா தெளிந்த புத்தி இருக்காது. இமோஷன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா தெளிந்த புத்தி வந்து. தட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ நீங்க ஒருவேளை நேச்சுரலி நீங்க ரொம்ப இமோஷனல் பர்சனா இருக்கலாம். நேச்சுரலி உங்க இமோஷன் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏதோ ஒரு சின்னதுக்கும் நான் அப்படி குதிக்கிறேன், அப்படி இதாயிடுறேன், என் மைண்ட் அப்படி இதாயிருந்தா, யூ நீட் த 7 spirits of God. Pray for that, ask for that. Okay, let us be crazy enough. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்கேன்ல, இப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு பிசாசு சொன்னானா இமிடியட்லி கோ டு தி பிளட். ரத்தத்துக்கு போயிருங்க. போனீங்கன்னா இல்ல இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரத்தம் காட்டிடும் இதுதான் உண்மை, இது சத்தியம் என்று உங்களுக்கு காட்டும். சரி, ஜெபிக்கலாமா? சோதரங்க தாமே ஒரு பென்சோ ஒரு ரெம்பா கடரோ பரையோ ஒரு பிராங்கந்தீர பரோங் குரோந்தரேங்க என்ற ரொபரோ கடரோ. So we call forth for the 7 spirits of God. We call forth for the 7 spirits of God. குறிப்பா ஆண்டவரே, யாரெல்லாம் வந்து இன்றைக்கு கற்பாதையான நிலம் போல, முள்ளுள்ள இடம் போல வாழ்க்கையை காணப்படுதோ, இல்ல ஒருவேளை இப்படியே சொன்னாலும் பரவாயில்ல, ஆகாயத்து பறவைகளும் தூக்கிட்டு போயிருச்சு, நான் அந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எந்த ரிசல்ட்ஸ் நான் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, I'm not able to see the results that God has promised அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு காரணம் ஜெபிக்கிறேன். Lord, I pray for the 7 spirits of God. Hallelujah. The 7 spirits of God, let them receive. Let us all receive. Let us receive this impartation of the 7 spirits of God. Hallelujah. தேவனுடைய 7 ஆவிகள். Lord, we are in very tough battles, unimaginable battles. Seemingly, battles that seemingly are tilted against us, where we feel we are definitely losing. அப்படிப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு காரணம் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுடைய சூழ்நிலைகளிலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவுடைய மகிமை பெரிதாய் விளங்குவது, மகிமை பெரிதாய் விளங்குவதா, மகிமை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்துவீர். கிருபையின் கருத்தை கொடுக்கிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Lord, I speak forth the impartation of the 7 spirits of God. பெரிய மாற்றங்கள் உண்டாகும், பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக. Thank you, Lord. இன்னும் ஆழங்களுக்கு நடத்தி செல்லும், அநேக வெளிப்பாடுகளை தந்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. இந்த நேரத்தில் பிரச்சனையோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற ஒரு கவனம் நான் ஜெபிக்கிறேன். பர்டிகுலரா people who need emergency solutions. Hallelujah. எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல, நாளை நேரத்தை சொன்னது போல, யாரெல்லாம் அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, நாளை நேரத்தை என்று சொன்னது போல 24 மணி நேரத்தில் அற்புதங்கள் நடப்பதா, 24 மணி நேரத்தில் அதிசயங்கள் நடப்பதா, பெரிய காரியங்கள் செய்கிறோம். அன்றைய நேரத்தில் எங்களுடைய எலெக்ஷன்ஸ் நினைவு கூறுகிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீர். அப்படியே ஆவியினால் அற்புதங்கள் செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக. எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறது போல, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வாசிக்கிறது போல, அதே வார்த்தை நாங்கள் பேசுகிறோம். சத்துருவின் எண்ணங்கள், பிசாசின் எண்ணங்கள், பொல்லாத மனிதர்களின் எண்ணங்கள், இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் நினைத்திருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்கள், Hallelujah, 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 hallelujah. அந்த பாபிலோனின் ஆவியில், hallelujah, hallelujah, oh hallelujah, மதத்தை வைத்து, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. தேசத்தை கெடுக்க வேண்டும் நினைத்திருக்கிற பொல்லாத எண்ணங்கள் அன்று ஈடேறாமல் போவதாக. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், இந்த மிரியாம் பாடினது போல. Hallelujah, hallelujah. ஒரு மனதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah, hallelujah. The evil people and their, hallelujah, all their machines, hallelujah, all their systems, hallelujah, let it collapse, hallelujah, let it collapse, hallelujah. We also pray and declare, hallelujah, அகித்தோபில் நல்ல ஆலோசனைகள் அவமாக்கப்பட்டது போல, hallelujah, hallelujah. Thank you, Lord. அதே போல் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்திரங்கள் அவமாய் போவதாக, நல்ல ஆலோசனைகள் கெடுக்கப்பட்டு போவதாக. Thank you, Lord. Thank you, Lord. அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியே, hallelujah, hallelujah. அவருடைய தீமை பொல்லாப்பை அவர்கள் தலையின் மேல் திரும்ப பண்ணுகிற தேவன், நீதியின் தேவன் நீர். Hallelujah. Thank you, Lord.
உடைய செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உடைய ஊழியக்காரன் ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், நானே பழி வாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஹalleluya. ஹalleluya. உம்முடைய பழி வாங்குதல்களை எதிர்பார்க்கிறோம். உடைய பழி வாங்குதல்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹalleluya. உடைய நியாய தீர்ப்புகளை விரும்புகிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, அது நல்லவைகளா இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Lord, we pray that your justice will prevail in this nation. Thank you, Lord. We give you all the glory. In the name of Jesus, we pray. Amen. 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 God bless you. See you in the next meeting, Sunday meeting battle. Thank you. Thanks for joining. Thank you, Joshua. Thank you, brother. Thank you, Joshua. Thank you, no. Thank you, brother. Thank you. Thank you. Guys, I'm ending the meeting. Bye.